ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சேனலில் ஒரு மினி ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். எடுத்தோடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவ பேர் தான் மாயா. இவ அவளை பற்றி அப்படியே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என் பேர் மாயா, நான் ஜியோ குறிப்போட சிஓ. எனக்கு அழகு, அறிவு, பணம் எல்லாம் இருந்ததுனால திமிரும் என் கூடவே இருந்துச்சு. ஆனால் இந்த பணத்தால் எல்லாமே வாங்க முடியும்னு நினச்சேன். ஆனால் உன்னை தவிர ஆமாம், என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பு ஒன்று தான். அதாவது சாந்துவை நான் ரொம்ப போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டது தான். இதுதான் என் லைஃப்பில் பண்ண பெரிய தப்பு. அந்த தப்புக்காகத்தான் இன்னைக்கு என்னோட உயிரையே நான் விலையா கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா மேக்கப்லாம் பண்ணிக்கிட்டு அப்படியே பாத்டப்ல உட்காந்துக்கிட்டு அப்படியே அவரோட கையை கட் பண்ணிக்கிறா. இன்னைக்கு என்னோட உயிர் போக போகுது, இனிமையாவது சாந்து நீ நல்லா இருக்கு, ஏன்னா உன்னை விட்டு என்னால் பிரிஞ்சு போக முடியாது, அதான் நான் ஒரே அந்த உலகத்தை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயினை அப்படி சூசைட் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயின் எதனால் இந்த மாதிரி முடிவு எடுத்தாண்டு நம்மளுக்கு ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அப்படி போய் காட்டுறாங்க. ஒரு 5 நாளைக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வழக்கம் போல் நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து சனு அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் அவனா வேண்டாம் பார்த்தா நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் அப்படியே ஆசையாக வந்து எனக்கு கிஸ் கொடுக்குறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அவனே யோசனை பண்ணி பார்த்துட்டு ஆமாம் மாதத்தில் 3 நாள் நான் உன்னோட ஸ்டே பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட்டில் தான் சைன் பண்ணியிருக்கேன்ல, அதில் ஒரு நாள் உனக்கு பேலன்ஸ் இருக்குல்ல, அப்போ என்ன உனக்கு நான் கிஸ் கொடுத்துட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் நம்ம ஹீரோயினை ஸ்டே பண்ணுறான். நம்ம ஹீரோவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. அவளும் எவ்வளவோ ட்ரை பண்ணுறா, அன்பு காட்டுறா. ஆனால் இவனா கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை. ஏன்னா அவனுக்கு இது பிடிக்காத மேரேஜ். நம்ம ஹீரோயின் போஸ்ட் பண்ணி தான் இவனை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. அதனால இவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை நம்ம ஹீரோயினை. இருந்தாலும் நம்ம ஹீரோயின் அன்போடு வந்து கேட்குறா, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த 7 வருஷத்தில் உங்களுக்கு ஒரு நாள் கூட எனக்கு பிடிக்கவே இல்லையா, இங்கே ஆசையாக ஒரு நாள் கூட என் பக்கத்தில் வரவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவா அப்படியே எந்திரிக்கிறான். எனக்கு எப்படி உன் மேலே ஆசை வரும், ஏன்னா இந்த மேரேஜ் எனக்கு பிடிச்சா நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், உன் கம்பெனியில் நான் வேலை பார்த்தேன், உனக்கு என்னை பிடிச்சிருந்துச்சு, அதனால என்னோட சூழ்நிலையை நீ பயன்படுத்திக்கிட்டு என்னை கட்டாயப்படுத்தி நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம ஹீரோ வந்து வேற ஒருத்தையை லவ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்போ தான் அவளுக்கு ஏதோ ஆக்சிடென்ட் போல் இருக்குது, ஹாஸ்பிட்டலில் வச்சுக்கிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அந்த நேரத்தில் வந்து நம்ம ஹீரோவுக்கு வந்து நான் இந்த பொண்ணை நான் வந்து காப்பாற்றுறேன், அதுக்கு பிறகு நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லி கான்டாக்ட் போட்டு மேரேஜ் பண்ணியிருப்பா போல இருக்குது. அதனால நம்ம ஹீரோ இவ்வளோ பிடிக்காம மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால இன்னும் அவளை பிடிக்காமே இருக்கான். கிட்டத்தட்ட 7 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் அவன் மனசு மாறவே இல்லை. நம்ம ஹீரோயின் கேட்குறா, இந்த 7 வருஷத்தில் ஒரு நாள் கூட என் மேலே உங்களுக்கு அன்பு வந்தது இல்லையா, லவ் இல்லையா அப்படின்னு கேட்டோன்னே நம்ம ஹீரோ பக்கத்தில் வந்து என்னது உன் மேலே லவ்வா, உன் மேலே எனக்கு எப்படி லவ் வரும், நீ என்னை எப்படி போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டான்னு நினைக்க உன் மேலே எனக்கு லவ் வராது, வெறுப்பு தான் வருது, நீ எப்போ என் லைஃப்லேருந்து விட்டு போவியோ அப்போ தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோனுக்கு இதெல்லாம் கேட்க அப்படியே உடஞ்சி போயிடா. நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், என் மேலே அன்பு வந்துட்டு உனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருக்கணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆனால் உன் மனசு மாறவே மாட்டேங்குதுல சாணும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோமே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறான். அவனுக்குமே இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஹீரோனை ரொம்ப வெறுக்கிறான். ஏன்னா அவளோட லவ்வர் இறந்து போனதுக்கு காரணமே நம்ம ஹீரோயின் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் பாவம் அழுதுகிட்டு இருக்கான். இதை பார்க்கல இவனுக்குமே கஷ்டமாக இருக்குது. இருந்தாலுமே அவனால் நம்ம ஹீரோயினோட நெருங்க முடியல. அப்போ தான் அப்படியே அவன் கழுத்தில் கிடக்கிற அந்த செயின் மாதிரி பார்க்குறான். அதில் ஒரு ரிங் போட்டிருக்கான். அதில் நம்ம ஹீரோட நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் அவள் லவ் பண்ண பொண்ணோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் போட்டிருக்கான். அதை பார்க்கல இவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அதோட அப்படியே அடுத்த நாள் கட் பண்ணி காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வரால, பார்த்தா நம்ம ஹீரோயின் சேரில் பீனான்னு ஒரு பொண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கா. என்ன மாயா வந்துட்டியா, இந்த சேரில் எனக்கு உட்காரன்னு ஆசையாக இருந்துச்சு, அதான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவன் கையில் இவ்வளோ வச்சு இந்த தண்ணியை நம்ம ஹீரோயின் மேலே ஊற்ற போகிறாலாம். நம்ம ஹீரோயினை டக்குன்னு விலகிட்டு, என்ன தைரியம் தான் நீ ஏன் சேரில் உட்காருவான், உனக்கு ஏன் அடுத்தவங்க சேரில் உட்காரணும் ஆசை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு அந்த வீணாவும் சார் ஆமாம்மா நீ மட்டும் அடுத்தவங்களை கட்டாயப்படுத்தி உங்க கூட வச்சுக்கலாம், ஆனால் நான் மட்டும் ஆசைப்படக்கூடாதா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம நீ என்ன பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் சாணுக்கு தான் உன்னை பிடிக்கவே இல்லை, இருந்தாலும் போஸ்ட் பண்ணி இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் உன் சைடு வச்சுக்கிட்டே இருப்பா, பேசாமல் அவனை விட்டு விலகிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னா இதை கேட்டு நம்ம ஹீரோயின் கோவம் வந்தது. டக்குன்னு அவன் கண்ணத்தில் பார்த்து ஓங்கி எறிஞ்சிட்டு, தேவையில்லாமல் இன்னொரு தடவை இந்த மாதிரி நீ பேசிக்கிட்டு இருந்தா அவ்வளோத்தான், உன்னை யாரும் உள்ளே விட்டது, நீ எதுக்கா என் ரூம்புக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் அந்த வீணாக்கா நம்ம ஹீரோ வர சத்தத்தை கேட்டுட்டு ஆஹா சாணு வரான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்கள கிளாஸ் எடுத்து தலையில் உடச்சிக்கிட்டு இவளே வேணும்னாலும் கீழே விழுக்கிற மாதிரி விழுந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான் அப்படிங்கிற மாதிரி என்னை காப்பாத்துங்க, ஏன் மாயா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோவும் அப்படி உள்ளே வரானா. இதெல்லாம் பார்த்தோன்னா அவனுமே அப்படியே கோவத்தோடு நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை பெருசாக இதெல்லாம் கண்டுக்காம அவள் சேரில் திமுறா போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த வீணா வந்து பார்த்தீங்களா சான்னு நான் உங்களை பார்க்கறதுக்காக ஆஃபீஸ் வந்தேன், ஆனால் இவன் என்ன எந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் ஏமாயா அந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்கானா.
இப்போ என்ன இவளை நான் தான் அடிச்சேன்னு சொல்கிறா, அதை நீ நம்புறீல, ஆனால் எனக்கு அப்படிலாம் ஒன்றும் அடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு உடஞ்சி உள்ள கிளாஸ் எடுத்து அப்படியே கையில் அப்படி நெருக்கிறாளா, பார்த்தா அதுலேருந்து ரத்தம் வருது. இதெல்லாம் பார்த்தோன்னே வீணா ஐயோ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கம்மாயா, ஏன் இப்படி பண்ணுறான்ட்டு. ஏன்னா நான் அந்தளவுக்கு உன்னை வெறுக்கிறேன், ஒழுங்கா நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி வீணாவை சொன்னோன்னா, ஆனால் வீணாவும் நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயினா நான் சொன்னது வீணாவை மட்டும்தான், உன்னையே இல்லை, நீ என் பக்கத்தில் வந்து எனக்கு கிஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிராத்தான் நம்ம ஹீரோயின் கேட்குறா. ஆனால் இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்னை நீ அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கீல்ல அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த வீணாவும் சொல்கிறா, வா சோனு நம்ம இங்கேருந்து போகலாம், அவள் சொன்னபடி கேட்காத அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோவை விறுவிறுன்னு வந்து நம்ம ஹீரோயினுக்கு போஸ்ட் பண்ணி அப்படி கிஸ் கொடுக்குறான். கிஸ் கொடுக்குறன்னு பேரில் நம்ம ஹீரோயின் லிப்பே கடிச்சிட்டாம்பள இருக்குது. உனக்கு இந்த கிஸ் தானே வேணும், ஆனால் அதிகாரம் பண்ணி எப்போவுமே எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டே இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கோமா சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். வா வீணா இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் அங்கே ரெண்டுக்கிட்டு இருந்தா ஜோனும் வந்து நம்ம ஹீரோயின் டிஷ்யூ பேப்பர் கொடுக்குறான்னா டக்கு நம்ம ஹீரோயின் தள்ளி விட்டுறா. நீ ஏன் இப்படி அவனை போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் அவன் மனசு மாற நீ எதிர்பார்க்குறா, பேசாமல் அவனை விட்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயினா இல்லை, நான் ஆசைப்பட்டுட்டேன், எப்போவுமே என் பக்கத்துலலாம் வச்சுக்குவேன், யாருக்கும் கொடுக்க மாட்டேன், அதுவும் இல்லாமல் அவனை நான் இழக்கிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காளா. ஆனால் ஜானு உன் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஆனால் ஒரு நிமிஷம் இரு, ஆனால் இந்த வீணா மேலே எதுக்கு சோனு இவ்வளோ அன்பு காட்டிக்கிட்டு இருக்கான், இந்த வீணாக்கும் சோனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு தான் ஜானு கேட்குறான், இதையே நீ என்கிட்ட கேட்குறா, இது உன்னோட ஹஸ்பண்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான்னா நம்ம ஹீரோனுக்கு எதுக்கு வீணா மேலே சோனி வந்து இவ்வளோ அக்கறை காட்டுறான் அப்படின்னு தெரியலேன்னு அவன் முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அப்படியே கட் பண்ணி இந்த வீணாவை கட்டுறாங்க. பார்த்தா போட்டில் ஒரு 4-5 ஃபோட்டோ இருக்குது, அதில் நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவுமே இருக்குது. நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா, நான் தான் சோனுவை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணேன், ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட சிஸ்டரும் லவ் பண்ணா, சோனும் லவ் பண்ணா, அதை என்னால் தாங்கிக்கவே முடியல. அப்போ தான் எதார்த்தமான அந்த ஆக்சிடெண்ட்டாக எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டேன். என் சிஸ்டருக்கு ரொம்ப ரேரான பிளட் குரூப், அவளுக்கு அதை கிடைக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீ என்னடா வாண்டடா வந்து அந்த பிளட்டை நான் கொடுக்குறேன், ஆனால் நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கணும்னு சோனுவை மேரேஜ் பண்ணிக்கிட்டா. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி உன்னோட பிளட்டை வந்து சரியான நேரத்துக்கு என்னோட சிஸ்டருக்கு கொடுக்க விடாமல் அந்த டாக்டரை எப்படி இப்படியோ பேசி கீசி கடைசியில் நான் என்னோட சிஸ்டருக்கு சரியான நேரத்துக்கு அந்த பிளட்டை கொடுக்காம பண்ணேன். கடைசியில் அவளும் அந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டா. சரி எல்லாமே சரியாயிடுச்சு, சோனுவை மேரேஜ் பண்ணிக்கலான்னு பார்த்தா, ஆனால் நீ என்னடா சோனுவை கான்டாக்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு 7 வருஷமாய் அவனை விட்டு பிரியாமல் இருக்கில்ல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீணா வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி, இவ காதலுக்காக தன்னோட சொந்த அக்காவே இவ தான் கொலை பண்ணியிருக்கா போல இருக்குது. பாவம், இது தெரியாத நம்ம ஹீரோயினை வெறுத்துக்கிட்டு இருக்கான். அதோட அப்படியே அடுத்த நாள் கட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டில் ஏதோ பார்ட்டி நடக்குது போல இருக்குது. அதுக்காக எல்லா கெஸ்ட்டும் வந்திருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோயின் வராலாம். ஆனால் நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னா அங்கே உள்ள கேர்ள்ஸும் கேட்குறாங்க, என்னம்மா இன்னும் எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் லவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறீங்க, கிட்டத்தட்ட 7 வருஷமாச்சு, எதுவும் குழந்தை குட்டி எதுவும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் வெக்கத்திலே சிரிச்சுக்கிட்ட, இன்னும் எங்களோட லவ் முடியலை, எங்கள் லவ் எப்போ முடியுதோ அப்போ தான் அடுத்ததாக குழந்தைய பற்றி யோசிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே நம்ம ஹீரோவும் வரான். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அந்த வீணாவையும் கூட்டிகிட்டு வரான். 2 பேருமே கை கொடுத்து ஒன்றா வந்துக்கிட்டு இருக்காங்களா. இதை பார்த்தோன்னா மற்ற கெஸ்ட்டுக்கெலாம் புரிஞ்சிடுச்சு, ஆமாம் இப்போ என்ன தான் பேசி கீசி மழுப்புனாலும் இவ மேலே தான் அவன் ஹஸ்பண்டுக்கு அன்பே இல்லையே அப்படிங்கிற மாதிரி. இதை பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம ஹீரோயினும் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்காளா. உடனே இந்த வீணாவும் சொல்கிறா, என்னம்மாயா எங்கள் 2 பேரும் ஒன்றா பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் கோவம் இல்லையில, இவர் இன்னைக்கு என்னோட மேனாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் கோவப்பட்டு டக்குன்னு இந்த வீணா கணத்தில் பார்த்து அரைஞ்சிடலாம். நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு அங்குள்ள கெஸ்ட்டுக்கும் எல்லாமே புரியுது. ஆனால் நம்ம ஹீரோயினா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாட்டிக்கு எதுக்காக இவ்வளோ கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த பாட்டிக்கு இவ்வளோ வரணும் அவசியம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்குறலாம். அதுக்கு வீணாவும், ஆமாம்மா உன்னோட கம்பெனி ஸ்டாப் வேணால் நான் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சோனு சார்பில் நான் வந்தேன், ஏன் நான் வந்தா என்னவா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கையை பிடிச்சிக்கிட்டு அவள் பேசுகிறாலாம். இதெல்லாம் பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு அப்படியே பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் அதோட டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தனியாக கூட்டிகிட்டு வரான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, எதுக்கு தேவையில்லாமல் எல்லாத்துக்கு முன்னாடி மீனா அவள் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி. அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்களுக்கு புரியலேன்ட்டு. எனக்கு தெரியும், ஆனால் நான் தான் அவளை லவ் பண்ணலையில, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் நீங்கள் லவ் பண்ணலை, ஆனால் அவள் அவங்கள லவ் பண்ணி சுற்றி சுற்றி வரால அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் உனக்கு தான் என் பக்கத்தில் யார் நெருக்கமாக வந்தாலும் பிடிக்காத, ஏன்னா நான் எப்போதும் உன் பக்கமே இருக்குன்னு நினைக்கிறேன், ஆனால் கட்டாயப்படுத்தி எல்லா நேரமும் வச்சுக்கவே முடியாது, என்னைய புரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து மிரட்டி விட்டுட்டு அவளை அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா ஆனால் நம்ம ஹீரோயின் சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் அந்த வீணாவும் வரா. என்னம்மாயா ரொம்ப சேடாக இருக்கியா, எனக்கும் சோனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்புன்னு உனக்கு தெரிஞ்சுக்குன்னு ஆசையாக இருக்கா என்ன, உனக்கு தெரியாதுல இது வரைக்கும் நான் தான் ஹேமாவோட சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோயின் என்னது நீ ஹேமாவோட சிஸ்டர்ன்ற. ஆமாம் எங்கள் அக்கா ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது நீ பிளட்டு கொடுக்குறேன் காப்பாற்றுறேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கொண்டு சோனுவை எப்படியோ கான்டாக்ட்ஸில் சைன் வாங்கிட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டா, ஆனால் என்ன பண்ணுறது நீ பிளட் கொடுக்குறதுக்கு முன்னாடியே ஹேமா இறந்து போயிட்டா, இருந்தாலும் கான்டாக்டில் சைன் பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக தான் சோனு உன்னை மேரேஜ் பண்ணிட்டான், நீ மட்டும் சோனுவை மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்தால்
இந்நேரம் நானும் சோமும் மேரேஜ் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்திருப்பான். நீ என்ன தான் 7 வருஷமாக அவனை கட்டாயப்படுத்தி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அவன் உன்னை லவ் பண்ணுறானா என்ன? நிச்சயமாக லவ் பண்ணணும், உனக்கே நல்லாவே தெரியும். இப்போ கூட பருவம் உனக்கும் எனக்கும் ஏதாவது ஒன்று ஆனால் சோனு யார் பக்கம் நிற்கிறாரு? கண்டிப்பாக அவர் என் பக்கம் தான் நிற்பார். நான் வேணா நிரூபிச்சு காட்டவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, நம்ம ஹீரோயின் என்ன பண்ண போகிறா அப்படிங்கிற மாதிரி. இரு நான் உனக்கு காட்டுறேன். அவர் நிச்சயமாக என்னையத்தான் லவ் பண்ணுறாரு, அவர் என்னையத்தான் பிடிச்சிருக்குது, உன்னை வெறுக்கிறாரு, இப்போவே காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூலில் விழுந்துறாளா. நம்ம ஹீரோயினுமே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோயினுக்கு வேறு ஸ்விம்மிங் தெரியாத போல இருக்குது. அங்குள்ள கெஸ்ட்லாம் ஐயோ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வரான். இவன் பேர் சுமித். இவன் சின்ன வயசுலேருந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு போல இருக்குது. நம்ம ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கணும் இவனுக்கு விருப்பம். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு தான் நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்துச்சு. இவருமே டக்குன்னு ஸ்விம்மிங் பூலில் குதிச்சு நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டானா. நம்ம ஹீரோ அப்போ தான் கவனிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ பார்த்தோன்னா மாயான்னு தான் கத்திக்கிட்டு அந்த ஸ்விம்மிங் பூலில் குதிக்கிறான். ஆனால் அதுக்குள்ளே சுமித் வந்து நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு போனதுனால நம்ம ஹீரோ வேறு வழி இல்லாமல் தான் மீனாவை தூக்கிக்கிட்டு மேலே ஏறி வரான். வந்தவன் எப்படின்னு திரும்பி பார்க்குறான். அந்த சுமித்து நம்ம ஹீரோயின் மயக்கப்பட்டு இருக்கிற பார்த்துட்டு மாயா என்னாச்சு உனக்கு, எந்திரி எந்திரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து சிப்பேர் கொடுக்குறதுக்காக அப்படி வந்தவொடனே நம்ம ஹீரோ வந்துடும். வந்துட்டு நீ அவளை அவள் என்னோட பொண்ணாட்டி, என் பொண்ணாட்டியை பார்த்துக்க எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு சுமித்தும் சொல்கிறான், ஆமாம்மா நீ உன் பொண்ணாட்டி மேலே ரொம்ப அக்கறையும் அன்பும் வச்சிருக்கேன்னு நான் தான் பார்த்தேன்னு. நீ எங்கே மாயாவை தூக்க வந்தா, வீணாத்தானே தூக்கிட்டு வந்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அதுக்கு நம்ம ஹீரோ இதெல்லாம் நீ கேட்கணும் அவசியம் இல்லை, நீ என் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணணும் அவசியம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அவனை சுமித்தை தள்ளி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோவும் அதோட ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். ஆனால் இதெல்லாம் அங்கே உட்காந்துட்டு இருந்த பார்த்த வீணாக்கும் அப்படி கடுப்பாக இருக்குது. நீ என்ன தான் அவளை வெறுத்தாலும் அவள் கூட தான் இருக்குன்னு நினைக்கிறீல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் மனசில் திட்டிக்கிட்டு இருக்கலாம். இங்கே அதோட அடுத்த நாள் தான் நம்ம ஹீரோயினுக்கு வந்து மயக்கம் தெளியுது போல இருக்குது. அப்போ தான் கண் முழிச்சு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் மெதுவாக நம்ம ஹீரோ ஃபேஸை அப்படியே தொடும்போது டக்குன்னு நம்ம ஹீரோ முழிச்சிட்டான். நீ கண் முழிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா நம்ம ஹீரோயின் கேட்குறா, ஹேமாவோட தங்கச்சி தான் வீணாவா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ ஆமாம் இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு 7 வருஷத்தில் ஒரு நாள் கூட அந்த உண்மை தெரியாமல் போச்சா என்ன? ஆமாம் ஹேமாவோட சிஸ்டர் தான் வீணா, அவளை நல்லபடியே பார்த்துக்கணுன்னு ஹேமா என்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கா. அதனால தான் அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன என்னோட ஹேமா வந்து ஆக்சிடென்ட் ஆகி உயிருக்கு போராட்டிக்கிட்டு இருக்கும்போது அந்த நேரம் பார்த்து நீ வந்து அவளுக்கு பிளட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஆனால் அதுக்கு பதிலாக உன்னை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கான்ட்ராக்டில் சைன் பண்ணி கேட்டா. எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு அப்போ ஹேமாவோட உயிரை தான் காப்பாற்றணும்னு தோணுச்சு. அதனால தான் உன் கான்ட்ராக்டுக்கு வந்து நான் சைன் பண்ணி கொடுத்தேன். ஆனால் நீ என்னண்டா பிளட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சரியான நேரத்துக்கு பெட் கொடுக்காம கடைசியில் ஹேமாவும் சாவடிச்சிட்டில, ஹேமா இருந்ததுக்கு காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான்னா. இதெல்லாம் கேட்டோன்னு நம்ம ஹீரோயினுக்கும் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை நான் அப்படி நினைக்கவே இல்லை, நான் நீ சொன்ன உடனே நான் பிளட்டு கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அதை நம்ப மாட்டேங்கிறான். நீ தான் சொன்னீல நான் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்ட்டு, நான் அப்போவே சொன்னோம் நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்னோட லவ்வை பெறவே முடியாதுன்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா உன்னோட லவ் எனக்கு தேவையில்லை, உன்னோட பாடி மட்டும் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணியிருப்பா. அவன் அந்த நேரத்தில் கொஞ்சம் திமிரா பேசியிருப்பா அவளையே. நம்ம ஹீரோ உண்மையிலேயே முழுக்க நம்ம ஹீரோவை லவ் பண்ணி தான் இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து உனக்கு என்ன என்னோட லவ் தேவையில்லை, என்னோட உடம்பு மட்டும் தான் தேவை, அதனால தான் எனக்கும் உன் மேலே எந்த ஒரு லவ்வும் வரல. ஆனால் ஒன்று உனக்கு தெரியுமா, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, இருந்தாலும் அந்த மாதத்தில் 3 நாள் மட்டும் உங்கள்கிட்ட ஸ்டே பண்ணிட்டேன். எதுக்காக நான் சைன் பண்ணேன்னு தெரியுமா? ஏன்னா அந்த 3 நாள் மட்டும் தான் நான் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் நீ என் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பா. ஏன்னா இது கேட்கவே உனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குல்ல, என்ன பண்ணுறது, நீனும் அந்த மாதிரி ஆளு தானே, நீ என்ன தான் உரி என் மேலே லவ்னு சொன்னாலும் நிச்சயமாக எனக்கு உன் மேலே லவ் வரவே வராது. ஏன்னா நான் கொஞ்ச நாள் தான் ஹேமாவை லவ் பண்ணியிருந்தாலும் அவள் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு பொண்ணான நாட்கள். ஆனால் 7 வருஷமாக அவங்க கூட இருக்க அது ஒவ்வொரு நாளும் எனக்கு நரக வாழ்க்கை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா. நம்ம ஹீரோயின் நிச்சயமாக நீங்கள் என்னை லவ் பண்ணவே இல்லையா, உங்களுக்கு என்னை பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் நிச்சயமாக என் வாழ்க்கையில் உன்னை என்னை வந்து ஏற்றுக்கவே மாட்டேன், நீ எனக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா நீ என் லைஃப்பை விட்டு போகிறதான் அதுதான் எனக்கு சந்தோஷமே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் சொல்கிறான்னா. இதெல்லாம் கேட்க நம்ம ஹீரோயின் அப்படியே உடஞ்சி போயிடா. உங்களை நான் கட்டாயப்படுத்தி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், ஆனால் என்னைக்காவது நீங்கள் என்னை விரும்புவீங்கன்னு நினச்சேன், ஆனால் அது நடக்காதுன்னு தெரிஞ்சுப்பட்டு போச்சு. சரி இதுக்கு மேலே உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு தான் மனம் உடஞ்சி நம்ம ஹீரோயின் சூசைட்டுக்கு அட்டன் பண்ணியிருக்கா போல இருக்குது. இங்கே அதோட அப்படியே காட்டுறாங்க. அதோட தான் அந்த சுமித்துன்னு இருக்கான்ல அவன் நம்ம ஹீரோயினை தேடி வரான். அதாவது நம்ம ஹீரோயின் வந்து இப்போ அவங்க வீட்டில் வந்து தான் சூசைட் பண்ணியிருக்கா போல இருக்குது. அதோட சுமித்து நம்ம ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணியிருப்பான் போல இருக்குது. அவள் ஃபோன் எடுக்காதனால நம்ம வீட்டுக்கு வந்துட்டு மாயா நீ எங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி மேலே வந்து பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் இப்படி கையை கட் பண்ணிட்டு பாத்டப்ல கிடக்கிறத பார்த்தோன்னா மாயா உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதோட சுமித்து நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. நம்ம ஹீரோ அவனோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கான். அதாவது நம்ம ஹீரோயின் இப்போ இருக்கிறது அவங்க அம்மா வீட்டில். அவள் நம்ம ஹீரோவும் வீட்டுக்கு வந்தவன் அப்போ தான் பார்க்குறேன்னா பார்த்தா டேபிளில் லெட்ரு டிவோர்ஸ் பத்திரமா இருக்குது. ஆனால் என்னது டிவோர்ஸ் பத்திர மாதிரி இருக்குது, இது எப்படி இருக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த லெட்ரு எடுத்து படிக்கிறான்.
அதில் நம்ம ஹீரோயின் எழுதியிருக்கா, என் காதல் தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக உன்னை பற்றி யோசிக்காம நம்ம பண்ணிட்டேன். அது எல்லாமே என்னோட தப்பு தான். என்னோட செல்ஃபிஷான லவ் என்றைக்குமே நிலைக்காது நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு. உனக்கு என்ன, என்னை விட்டு நீ பிரிஞ்சு போகணும். உனக்கு லைஃப்பில் ஃப்ரீடம் தானே வேணும். அது உனக்கு தரலான்னு முடிவு பண்ணிட்டேன். இனிமையாவது நீ சந்தோஷமாக வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் வந்து டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணிட்டேன். நீ இன்னும் சைன் பண்ணிடு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உடனே இவனும் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அந்த லெட்டரையும் கிழிச்சு போட்டுட்டு அவரோட அந்த டிவோர்ஸ் பத்திரத்தை சைன் பண்ணிட்டான். நல்ல வேலை இவன் நம்ம டிவோர்ஸ் பண்ண ஒத்துக்கிட்டால, ரொம்ப அதிசயம் தான். ஆனால் இவன் எப்படி ஒத்துக்கிட்டான்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சந்தோஷத்தில் வந்து பார்ல உட்காந்து நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானா. அப்பாடி 7 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் எனக்கு லைஃப்பில் ஃப்ரீடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவனோட ஃப்ரெண்டு ஜானு வரான். டே என்னாச்சுட்டா, நீ அளவுக்கு அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம்மா, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி. என்னது டிவோர்ஸ் ஆயிடுச்சு? ஆமாம்மா, அவள் டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணிட்டேன், நானும் பண்ணிட்டேன். இனிமேல் நான் ஃப்ரீடமாக எங்கே வேணாலும் போகலாம் வரலாம், எனக்கு கேள்வி கேட்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னோன்னா. ஆனால் ஜானு இதை கேட்டுட்டு, ஆனால் எப்படி மாயா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்தா, அவெல்லாம் கொடுக்க மாட்டாளன்ட்டு. டே அவள் எப்படியே கொடுத்துட்டு ஆக மொத்தம் அதை பற்றி ஏன் பேசவா, நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம், நல்லா பட்டா போடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்களும் நல்லா குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் நம்ம ஹீரோ குடிச்சிட்டு அப்படி மட்டாகி கிடக்குறான்னா. அப்போ தான் அங்கே வீணா வரா. வந்துட்டு என்னாச்சு, இவர் இந்த அளவுக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு, எப்போதும் இப்படிலாம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னா. ஆமாம் அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். ஏன்னா அவன் மறுபடியும் சிங்கிள் ஆகிட்டான். அதாவது மாயா அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டா அப்படின்னு சொன்னா. அவ்வளோதான், வீணாக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என்னது டிவோர்ஸ் கொடுத்துட்டாளா, என்னால் நம்பவே முடியல. இனிமேல் சோனு எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறல சாஞ்சோன்னா நம்ம ஹீரோவை கண்முழிச்சு பார்த்துட்டு, ஏய் வீணா நீ என்ன இங்கே வந்திருக்கா, தள்ளு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவனே எந்திரிச்சு போகிறான்னா. ஆனால் வீணாவை நெல்லுங்க சொன்ன நானும் வரேன்னு சொல்லிட்டு போகும்போது அதுக்கு ஜானு, எதுக்கா பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் தான் கண்டிப்பாக நீ லவ் பண்ண மாட்டான்னு தெரியுமில்ல அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். அதுக்கு வீணாவா, அது மாயா அவன் கூட இருக்கிற வரைக்கும் தான், இப்போ தான் மாயா இல்லை, இனிமேல் எனக்கு தான் சான்ஸ், இதை நான் கண்டிப்பாக நழுவ விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவும் தட்டு மாதிரி அவன் வீட்டுக்கு வந்து அப்படி சோஃபாவில் விழுவுறான்னா. பார்த்தா நம்ம ஹீரோயின், என்னாச்சு, நீங்கள் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு படுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, கொஞ்சமாவது பாலை சாப்பிட்டு படுங்க, இல்லாட்டி வயிறு புண்ணாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பால் நீட்டுற மாதிரி இருக்குது. உனக்கு எத்தனை தடவை சொன்னால் புரியாதா, எதுக்கு திரும்ப திரும்ப வந்து நிற்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ எந்திரிக்கிறான். பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயின் இல்லை. ஓ இதெல்லாம் கனவா, அவள் தான் நம்மளை விட்டுட்டு போயிட்டா, இருந்தாலும் தேவையில்லாமல் அவன் ஞாபகம் எனக்கு எதுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. எப்போதும் நான் லைட்டாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தாலே இவன் வந்து இந்த மாதிரி தான் மில்க் கொடுப்பா, இப்படியே பண்ணி என்னை பழக்கமாக்கி வச்சதுனால தான் எனக்கு இந்த ஞாபகம் வருது போல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ தான் ஜானும் கால் பண்ணுறான். டே வீணாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் சேர்ந்துருக்கா, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி. அதோட ஹீரோவும் அடுத்த நாள் வந்து பார்க்குறான்னா. பார்த்து அந்த வீணாவை பெட்டில் உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோவை நல்லா சாப்பிட்றத பார்த்துட்டு இவனுக்கு கதவை தந்துட்டு வந்தோன்னா இந்த வீணாவை எல்லா ஸ்நாக்ஸையும் அப்படி பெட்ஷீட் கீழே வச்சுட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி, அது ஒன்றும் இல்லை நேற்று எனக்கு ரொம்ப ஸ்டொமக் பெயினாக இருந்துச்சு, அதான் ஹாஸ்பிட்டல் வந்து சேர்த்தேன், இப்போ ஒன்றும் இல்லை நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஃப்ரெண்டை பார்த்து, டே கொஞ்சம் நீ வெளியே போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னா அவனை அங்கேருந்து போகிறான். ஆனால் நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த பெட்ஷீட்டை விளக்கணும்னா அங்கே பார்த்தா நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஏன் ஸ்டொமக் பெயின் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்குறேன்னா. அதுக்கு இவ்வளோ டக்குன்னு நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிவிட்டு, உங்களுக்கு ஒன்றும் புரியலையா என்ன வேணுன்ட்டு, எனக்கு நீங்கள் தான் வேணும், இனிமையாவது என்னை பற்றி கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், நான் உங்களுக்காக 7 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, இப்போ தான் மாயா உங்களை விட்டு போயிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ வாய முடியும், இதுக்கு முன்னாடி நீ எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேருந்து போகிறான். ஆனால் வீணாவும் சொல்கிறான், என் அக்கா கொண்டு அந்த மாயாவோட நீங்கள் 7 வருஷமாக இருந்தீங்க, அவளை பிடிக்காட்டிலும் பரவாயில்லன்ட்டு, ஆனால் இப்போ தான் அவன் உங்களை விட்டுட்டு போயிட்டால, ஆனால் உங்களுக்காக நான் 7 வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேன், ஏன் நீங்கள் என்னை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோமா எதுவுமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து விறுவிறுன்னு போயிட்டு இருக்கான். அப்போ தான் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கை நினச்சி பார்க்குறான். அதாவது ஒரு லவ்வர் இறந்து போயிட்டான்னு நம்ம ஹீரோ ரொம்ப சோகத்தில் இருக்கும்போது, இவ்வளோ என்னோட சிஸ்டர் இறந்துட்டாலே இப்போ எனக்கு யார் இருக்கா, என்னை பார்த்துக்க யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீணா உட்காந்து அழுத்துக்கிட்டு போல. அவனை நம்ம ஹீரோ எந்திரிச்சிருமா. நீ எதுக்கும் கவலைப்படாத, உன் அக்கா உன் மேலே உயிரே வச்சுருக்கா, உன் அக்கா அளவுக்கு என்னால் அன்பு காட்ட முடியாட்டி நீ எதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உன்னை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி நம்ம ஹீரோவும் ப்ராமிஸ் பண்ணியிருப்பான். அதனால தான் இந்த வீணா பொண்ணு என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்லன்னு பொறுத்துக்கிட்டு அவள் சைடு இருந்துக்கிட்டு இருக்கான். இருந்தாலுமே அவன் மேலே என்னமோ இவனுக்கு லவ்லாம் கிடையாது. அவளை நம்ம ஹீரோ அப்படியே யோசனை பண்ணி பார்த்து வந்துக்கிட்டு இருக்கான்னா. அப்போ தான் பார்த்து அந்த சுமித்து நம்ம ஹீரோயினை கூட்டிக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சேர்க்கறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கான். அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது தான் நம்ம ஹீரோ அப்படி கவனிக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவன் கவனிக்கல, சுமித்தை மட்டும் தான் பார்க்குறான். பார்த்தா சுமித்
சுமித்தும் அப்படியே வெளியிலன்ட்டு அழுதுகிட்டு இருக்கும்போது ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு யார் அது, நீ எதுக்காக அழுதுகிட்டு இருக்கா, உனக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவ்வளோதான் அந்த சுமித்துக்கு கோவம் வந்தது. அடப்பாவி எல்லாம் ஒன்னால தான் உள்ளே போயிருக்கிறது யாருன்னு தெரியுமா, மாயா தான். மாயா சூசைட் அட்டன் பண்ணிட்டா, எல்லாம் ஒன்னால தான். இப்போ உனக்கு நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சட்டையை பிடிச்சி கொடுக்கணும்னா நம்ம ஹீரோ என்னது மாயாவா, என்ன உளறான்ட்டு, ஆமாம்மா மாயா இந்த மாதிரி பண்ணிட்டா, இப்போ நீ சந்தோஷமா இருக்கில்ல, ஒன்னால தான் அவள் அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிற மாதிரி அவனும் நம்ம ஹீரோவை அடிக்க நம்ம ஹீரோ பதிலுக்கு அடிக்கிறான். அப்போ அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் வந்துடுறான். என்னாச்சு, எதுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோவும் சொல்கிறான், ஓ மாயா சூசைட் பண்ணிட்டாளா, அவளுக்கு இந்த நிலைமை வேணுதான், ஏன்னா நம்மளுக்கு பிடிச்சமான ஒருத்தவங்க நம்மளை விட்டு பிரியும் போது எவ்வளோ வலிக்குண்டு அவளுக்கு தெரியணும்ல, இப்போ அது புரியுதா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அதெல்லாம் கேட்க கேட்க சுமித்துக்கு ரொம்ப கோவம் வருது. அட பாவி, உன்னை டிவோர்ஸ் பண்ணிட்டு கடைசியில் உன்னை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி முடிவு எடுத்துட்டா, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சண்டைக்கு போகிறான். நம்ம ஹீரோ சரி சரி போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எதுவுமே கண்டுக்காம அங்கேருந்து போய்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீ கண்டிப்பாக பதில் சொல்லுவாடா, கண்டிப்பாக மாயோட அருமை உனக்கு இன்னுமா தான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிரத்து போல இருக்குது. அப்போ தான் நம்ம ஹீரோ பாரில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஃப்ரெண்டு கேட்குறான், என்னடா ஒரு மாதிரியாக இருக்கா, இப்போ அவங்களாம் சரியாக பேசுறது இல்லை பழகுறது இல்லை, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்போலாம் ஒன்றும் இல்லையே, நல்லா தான் இருக்கண்டு. இல்லை இல்லை நீ ஏதோ மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுவும் இல்லாமல் மாயோட ஃபோட்டோலாம் இப்போ எதுவுமே இன்ஸ்டாகிராம் பேஜில் வரதே இல்லை, கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே ஆகுது, எனக்கு என்னமோ பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் ஃப்ரெண்டு சொல்கிறான்னா, அதுக்கு நம்ம ஹீரோ பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை, அவள் நல்லா தான் இருப்பா, அவள் ஏதோ வேணும்னாலும் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கா, இதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காதாண்டு. இல்லைடா இப்போ அவளோட கம்பெனியை வந்து அவளோட அசிஸ்டன்ட் கியூன்சி தான் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், கம்பெனிலேயே இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் கேள்விப்பட்டேன், நம்ம எதுக்கும் வேணால் ஒரு தடவை பார்ப்போமா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வேணும்னாலும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காடா, எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினோட அசிஸ்டண்ட்டை காட்டுறாங்க. அந்த குயின்சி தான் அவள் நம்ம ஹீரோ வீட்டுக்கு தான் வந்திருக்கா. அதாவது நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்காக இது எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அங்குள்ள ஃபோட்டோவை பார்க்குறாளா, பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ இருக்குது. அதை பார்த்துட்டு மேடம் என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க, இந்த கம்பெனியை நிர்வகிக்கிற பொறுப்பை என் கையில் கொடுத்துட்டு போயிட்டீங்க, என்னால் கண்டிப்பாக முடியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், கம்பெனி இப்படியே போனிச்சாங்க கண்டிப்பாக நஷ்டமாயிரும், நான் என்ன பண்ணுவேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம், என்னால் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு ஜானா வரான். டே நீ ஒரு ப்ராஜெக்ட் அனுப்பியிருந்தில்ல, அது அந்த ஜேய குரூப் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவோ அப்படியா, நான் மாயா அதை ஏற்றுக்கிறேன்னு தான் சொன்னால் எதுக்கு ரிஜெக்ட் பண்ண அப்படிங்கிற மாதிரி. நான் தான் சொல்கிறேன்ல இப்போ மாயா அங்கே இல்லை, அங்கே இருக்கிற குயின்சி தான்ட்டு, ஒருவேளை அவள் தான் இது பண்ணியிருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் ஃப்ரெண்டும் சொல்கிறான்னா நம்ம ஹீரோ ஓ அப்படியே அந்த மாயா எவ்வளோ நாள் தான் ஒழிஞ்சிருக்கா நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே வீணா வரா. சொன்னேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்களுக்காக நிறைய டிஷ்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. உடனே ஜானும் சரி சரி நீ சாப்பிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறான்னா அப்போ தான் நம்ம ஹீரோவுக்கு அப்படியே ஃப்ளாஷ்பேக் வருது. நம்ம ஹீரோயினை பற்றி தான் யோசனை பண்ணி பார்க்குறான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஒரு தடவை இவனுக்காக விதவிதமான டிஷ்லாம் பண்ணிவிட்டு சோனி நீ வந்துட்டியா, நான் உனக்காக புதுசாக ஒரு டிஷ் ட்ரை பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு பாருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவளே ஊட்டி விடுவா. நம்ம ஹீரோ அதை குடிச்சு பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. ஓ அப்படியே உனக்கு பிடிச்சிருக்கா, நானே உனக்கு ஊட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக அவன் மறுபடியும் ஊட்டி விட்ட போவான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு கை இருக்குது நானே சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி அந்த பவுலை கீழே வச்சுட்டு எந்திரிச்சு போவான். அதோட இவன் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எந்திரிச்சு போவான். இவனுக்கு நல்லாவே தெரியும் நம்ம ஹீரோயின் நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்கா, காதல் வச்சுருக்கா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் அவனால் நம்ம ஹீரோயினை வந்து ஏற்றுக்க முடியாது, காரணம் அவனோட பழைய லவ்வர் தான். ஆனால் நம்ம ஹீரோயின் கஷ்டப்படுறத பார்த்து அவனுக்குமே பார்க்க கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் இவன் சாப்பிடாம போகிறேன்னு அப்படிங்கிற மாதிரி சோகத்தில் நின்றுக்கிட்டு இருப்பா. இதை பார்க்கல அவனுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ தான் இதெல்லாம் இவனுக்கு ஞாபகம் வரும், என்னன்னு தெரியல, இப்போமெல்லாம் ஏன்னு தெரியல மாயோட ஞாபகம் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தனக்குள்ளே சொல்லிட்டு அதோட இல்லை எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாதிரி சுட்டி எந்திரிச்சு போனால். ஆனால் இந்த வீணாசுரா நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வந்திருக்கேன், ஒரு வாய் கூட சாப்பிடாம போகிறீங்களாண்டு, எனக்கு சீ ஃபுட்டுன்னு அலர்ஜி, இது கூட உனக்கு தெரியாதா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போவான். ஆனால் அந்த வீணா பொண்ணு ஓ எனக்கு தெரியும் நல்லாவே, இன்னும் உங்களால் மாயாவை மறக்க முடியல, எனக்கு அதான் ஆச்சரியமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் கடுப்பாகிக்கிட்டு இருப்பா. இங்கே அதோட வெளியே வந்து நம்ம ஹீரோவும் இந்த மாயாவுக்கு என்னாச்சுன்னு தெரியல, எங்கே இருக்கான்னு தெரியலன்னு நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண பார்த்தா ஃபோனை சுவிச் ஆஃப்னு வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ தான் இவன் மறுபடியும் அப்படியே நம்ம ஹீரோயினை பற்றி யோசனை பண்ணி பார்க்குறான். நம்ம ஹீரோனோட ரொம்ப டென்ஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ வழக்கம் போல் அப்படி வீட்டுக்கு வருவானா, பார்த்தா விட்டு கோவமாக இருக்கிற பார்த்துட்டு என்னாச்சு இப்போ நீ எதுக்காக கோவமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதுக்கு நம்ம ஹீரோனா செல்ல கோவமாக நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து என்னோட நிக் நேம் சரியாக வைக்கவே இல்லை பாருங்கள், அதுவும் இல்லாமல் நீங்கள் ரிங்டோனை வேறு மாற்றிட்டீங்க, நம்ம 2 பேரும் ஒரே ரிங்டோனாக தான் வச்சுருக்குன்னு சொன்னேன், ஏன் மாற்றுறீங்க, கொடுங்க உங்கள் ஃபோனை அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அதோட நம்ம ஹீரோ இந்த ஃபோனு அப்படிங்கிற மாதிரி தூக்கி கொடுக்குறான்னா. ஆனால் நம்ம ஹீரோயின் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரிங்டோனு நிக் நேம் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்தோன்னு நம்ம ஹீரோ நீனா ஒரு சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் நீங்கள்டா நான் ஒரு சைக்கோ தான், ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஒரு நாளைக்கு என்னை லவ் பண்ணுவீங்களாம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோ அதெல்லாம் அலட்சியம் பண்ணியிருப்பான். இப்போம்லாம் நம்ம ஹீரோ அதை நினச்சி பார்த்துக்கிட்டு என்னாச்சு
என்னாச்சு இந்த மாயா எதுக்கா ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஜானு வரான்டே. இங்கே பார்த்தியா உண்மையிலே மாயா இறந்து போயிட்டா போல் இருக்குது. அவள் கல்லறையில் போய் இவங்கெல்லாம் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க. இந்த வீடியோ எனக்கு கிடச்சிருக்கு, இதை பாருவேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ என்னது இறந்து போயிட்டாளா, சேச்சா அப்படிலாம் இருக்காது, இது எனக்கு என்னமோ கேம் மாதிரி தான் இருக்குது, அவள் வேணும்னாலும் இந்த மாதிரி பண்ணுறா, என்னை பதற வைக்கிறா, மற்றபடி இது உண்மையாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை தனக்கு தானே சமாதானப்படுத்திக்கிறான். இருந்தாலுமே அவனுக்குள்ளே அப்படியே உள்ளுக்குள்ளே பதறிக்கிட்டு தான் இருக்குது. இங்கே அதே மாதிரி நம்ம ஹீரோனோட ஆஃபீஸை கட்டுறாங்க. குயின்ஸுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் போல் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணுன்றே தெரியல. இன்றைக்கி நீங்கள் அந்த மீட்டிங் போகணும், இந்த மீட்டிங் போகணும், லேபரை சந்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த அசிஸ்டனும் திணறிக்கிட்டு இருக்கா. என்னது இந்த மாதிரி போய்கிட்டே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையே, எனக்கு ஹெல்ப் பண்ணவும் யாரும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், இந்த கம்பெனி கண்டிப்பாக லாஸ் ஆகிரும் போல் இருக்குது, மேடம் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு நான் எப்படி சமாளிக்க போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த குயின்ஸி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ தான் நம்ம ஹீரோட்ட வந்து கால் வருது, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. உன்னை சரி மீட் பண்ண வரேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருக்காளா. நம்ம ஹீரோ வந்து குயின்ஸியை மீட் பண்ணுறதுக்காக அவளோட நம்ம ஹீரோ ஃப்ரெண்டும் வந்துக்கிட்டு இருக்காங்க. அங்கே குயின்ஸி நின்றுக்கிட்டு இருக்கா. குயின்ஸியை பார்த்தோன்னா நம்ம ஹீரோ என்ன நீ வந்திருக்கா, எங்கே மாயா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா மாயா ஃபோட்டோவில் இருக்கா, அவங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி. என்ன உளறிக்கிட்டு இருக்கா, மாயாலாம் ஒன்றும் இறந்து போல எனக்கு நல்லாவா தெரியும், உயிரோட தான் இருக்கா, உடனே என் முன்னாடி வந்து நிற்க சொல்லி நான் எனக்கு நிறைய பேச வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொன்னா. உனக்கு குயின்ஸி இதுதானே நீ ஆசைப்பட்ட, இப்போ நீ நினச்சி தான் நடந்துருச்சு, சந்தோஷமா இரு, உண்மையில அவங்க இறந்து போயிட்டாங்க, அதனால தான் ஃபோட்டோ வச்சுருக்கோம், வேறு நாங்கள் அஞ்சலி செலுத்துறது கல்லறை வச்சது எல்லாம் பொய்யா, எல்லாம் ஒன்னால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஊங்கி கண்ணத்தில் பார்த்து நம்ம ஹீரோ கண்ணத்தில் அரைஞ்சிடலாம். நம்ம ஹீரோவில் நம்பவே முடியல. என்ன நீ சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் உண்மையிலேயே எங்கள் மேடம் இறந்து போயிட்டாங்க, இப்போ கம்பெனி கூட என்னால் ரன் பண்ண முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை நீ போய் சொல்கிற, நிச்சயம் நம்ப மாட்டேன், இந்த மாதிரி ஃபோட்டோலாம் காட்டினா நான் நம்பிடுவேன் நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லும்போது ஓ இந்த ஃபோட்டோ பார்த்தா நீங்கள் நம்ப மாட்டீங்களா, அப்போனா இந்தாங்க அந்த டெத் சர்டிஃபிகேட்டை பாருங்கள், உண்மையில மேடம் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது அந்த டெத் சர்டிஃபிகேட்டை எடுத்து காட்டோன்னா நம்ம ஹீரோ கையில் வாங்கி பார்க்குறான். பார்த்தா நம்ம ஹீரோயின் பேர் போட்டிருக்குது. இல்லை இல்லை இதெல்லாம் போய் இதெல்லாம் காட்டி என்னை நம்ப வைக்க முடியாது, கண்டிப்பாக மாயா அப்படி சாகிற ஆள் கிடையாது, அவர் ரொம்ப போல்டான ஆள், நிச்சயமாக என்னை விட்டு போனதுக்கெல்லாம் சாக மாட்டா, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து விளாட்றீங்க, உண்மையிலே மாயா எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே சுமித்து வரா. மாயா உனக்கு கடைசியாக உனக்கு கொடுக்க சொன்னால் அது வந்து இதில் இருக்குது இந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுக்குறான்னா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா அதில் ரிங் இருக்குது. அதாவது அந்த ரிங்க் வந்து நம்ம ஹீரோ கொடுத்ததில்ல. அதாவது ஒரு நாள் வந்து நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பா, கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, நீங்கள் எனக்காக ஒரு ரிங்கு கூட வாங்கி தரவே இல்லை, என் ஃபிங்கரில் மாட்டினது இல்லை, அதுக்காகத்தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிங் வாங்கிட்டு வந்திருக்கேன், இதை எடுத்து என் கையில் போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ரொம்ப சலிச்சுக்கிட்டே அந்த ரிங்கை எடுத்து அப்படி கையில் மாட்டி விட்டுவானா. ஆனால் என்னமோ இவனே வாங்கி கொடுத்த மாதிரி அவர் ரொம்ப சந்தோஷப்படுவா, எனக்காக நீங்கள் இந்த ரிங் போட்டு விட்டீங்களே, இது நான் உயிர் இருக்கிற வரைக்கும் கலட்டவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாளா. ஆனால் நம்ம ஹீரோவா இவ சரியான சைக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோட நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க ரூமில் வந்து கதவை தட்டுவா. ஆனால் நம்ம ஹீரோ என்னாச்சு எதுக்காக இப்போ வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காண்ட, ஒன்றும் இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ ஓ உனக்கு பெயிண்டா ரொம்ப பயமா, நீலாம் பயப்படுற ஆளா என்ன, இன்னொரு தடவை இந்த மாதிரி போய் சொல்லாமல் கரெக்டான காரணத்தை சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்னா நம்ம ஹீரோயின் ஓ அப்படியா சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ ஒரு நிமிஷம் நெல்லு அப்படிங்கிற மாதிரி கையை பிடிச்சிட்டு ஓ மாதத்தில் 3 நாளில் உனக்கு ஒரு நாள் பாக்கி இருக்குல்ல, சரி ஏன் வந்துட்டு போகிறா, உன் ஆசையை தீர்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோனோட ஸ்டே பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோயின் எவ்வளோ தான் ஆசையாக இவன் பக்கத்தில் வந்தான்னு நம்ம ஹீரோ இவளை ஒவ்வொரு தடவையும் இன்சல்ட் பண்ணி தான் இவளோட ஸ்டே பண்ணுவான். ஒருத்தவங்க இருக்கும்போது அவங்களோட அருமை தெரியாது, அவங்க போன பிறகு தான் அவங்கள நினச்சி நம்ம கஷ்டப்படுவோம். அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹீரோயின் நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதோட சுமித்து இது மாயா அவங்களுக்காக கொடுக்க சொன்னால் இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை கொடுக்குறான்னா பார்த்தா நம்ம ஹீரோக்கு தாங்கவே இல்லை. என்னது உண்மையிலே மாயா இறந்துட்டாளே, ஏன்னா நம்பவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குது. அவனை எதுவுமே சொல்லாமல் அந்த பாக்ஸை வாங்கிட்டாங்கன்ட்டு போனோன்னா கூடவே அவன் ஃப்ரெண்டும் போகிறான். அதோட சுமித்து அந்த அசிஸ்டண்ட்டும் கீழே கிடக்கிற நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோ சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சுமித்து ஒரு மாதிரியாக நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அதோட காரில் வந்து உட்காந்தவன் அப்படி பார்க்க திரும்ப பார்த்துட்டு அந்த ரிங் எடுத்துட்டு என்ன மாயா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இப்போல்லாம் என்னை நோகடிக்கலாம் முடிவு பண்ணிட்டியா, உண்மையிலே நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா, இல்லை இல்லை என்னால் நம்பவே முடியல, நீ ஏதோ ட்ரிக் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படி தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் தனக்கு தானே சமாதானம் சொல்லிக்கிட்டு அந்த கோவத்திலே வேகமாக கார் ஓட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். நேராக அப்படியே வீட்டுக்கு வந்தவன் மாயா நீ எங்கே இருக்கா, ஒழுங்காக முன்னாடி வந்துனாலே இந்த மாதிரிலாம் ஒளிஞ்சு விளையாடாத, என்னால் தாங்க முடியாது, ப்ளீஸ் வெளியே வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடிக்கிட்டு இருக்கான். மாயா 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 அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை என்னால் நம்பவே முடியல, நீ என்னை விட்டுட்டு போயிட்டான்னு என்னால் நம்பவே முடியல, நீ எப்படி அப்பெல்லாம் நீ செய்வா, நீ கண்டிப்பாக அந்த மாதிரி பொண்ணே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி சோர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் கதவை தந்துட்டு யாரோ வர மாதிரி இருக்குது. நம்ம ஹீரோ டக்குன்னு திரும்பி பார்க்குறான், யாரோ வர மாதிரி இருக்குது. மாயா நீ வந்துட்டியா, எனக்கு தெரியும் நீ வந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
நம்ம ஹீரோ வேகமாக எந்திரிச்சு வரான். வந்து பார்த்தா வீணா தான் நிற்கிறா. உடனே இவளும் நம்ம ஹீரோவை பார்த்தோன்னா அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? மாயா இறந்துட்டாலாம்ல, இனிமேல் உங்கள் லைஃப் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்ல, நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் வீணா அப்படி விலக்கி விட்டுட்டு, ஆமாம் அவள் என்னை விட்டுட்டு போயிட்டா, ஆனால் எனக்கு சந்தோஷம் இல்லை, ஏன்னா அவளோட நிலைமைக்கு நான் தான் காரணம் நினைக்கும் போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணி பேசுகிறேன்னா, அதுக்கு இவ்வளோ சொல்கிறேன், நீங்கள் ஏன் அவளே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? இந்த 7 வருஷம் உங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கா, உங்களை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் இப்போவாது நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, என்னால் முடியலை, அவள் உயிரோடு தான் இருப்பாள், நிச்சயமாக அவளை நான் தேடி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான். ஆனால் அந்த வீணை விட மாட்டேங்கிறான். நம்ம ஹீரோ ஒர்க் பண்ணிவிட்டு, ப்ளீஸ் என்னோட ஃபீலிங்கை புரிஞ்சுக்கிறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவை கையேடு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். ஏன்னா எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, நீ தான் தேவையில்லாமல் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, அவனுக்கு எத்தனை தடவை நான் சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவளை சொல்கிறா, நீங்கள் எங்கள் அக்காவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தீங்களே என்னை நல்லா அப்படியே பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ மாயாவும் இல்லை பின்ன ஏன் இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட கோட்டை அப்படி கழட்டிட்டு நம்ம ஹீரோவை மயக்கிற மாதிரி இப்படி பக்கத்தில் பேசிக்கிட்டு வரலாம். நம்ம ஹீரோ டக்குன்னு அவளுக்கு கோட்டை போட்டு விட்டுட்டு, நீ இந்த மாதிரி என்கிட்ட பேசாத, கண்டிப்பாக எனக்கு உன் மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை, தயவுசெய்து இன்னொருத்தோட இந்த மாதிரி என்கிட்ட நடந்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அப்படி விலைக்கு வரும். ஆனால் அவளை விட மாட்டேங்கிறா. ப்ளீஸ் என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறீங்க, என்னை விட்டு போகாதீங்க, இனிமேல் நம்ம 2 பேரும் சந்தோஷமாக இருப்போம், உங்கள் லைஃப்பை நீங்கள் ஏன் அப்படி கெடுத்துக்கிறீங்க, அவள் தான் உங்களை விட்டுட்டு போயிட்டால அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம ஹீரோவை என்னால் அதை நம்பவே முடியல. அவன் நிச்சயமாக என்னை விட்டு போக மாட்டான், என்னமோ தெரியல, எனக்கு அவளை பார்க்கணும் போல் இருக்குது, நீ இங்கேருந்து போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான்னா, அவனை இந்த வீணா போனா நீ இறந்து போயிட்டான்னு நினச்சாலும் அவனை விட்டு நீ இன்னும் போகாமல் இருக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா அப்போ தான் அவள் ஃபோனுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் மாதிரி வருது. யாரோ கால் பண்ணி சொல்கிறாங்க. இவ்வளோ அந்த மெசேஜையோ ஃபோட்டோவோ பார்க்குறால, பார்த்தவா அப்படியே அதிர்ச்சியாகி நின்றுக்கிட்டு இருக்கா. இப்படியே கிட்டத்தட்ட நாட்கள் போய்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோவா ஒவ்வொரு நாளும் நம்ம ஹீரோயினை நினச்சி அப்படியே அழுதுகிட்டே இருக்கான், குடிச்சிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் ஃப்ரெண்டு வந்து ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா, ப்ளீஸ் அவள் தான் இறந்து போயிட்டால, அது ஒத்துட்டு மூவ் ஆன் ஆயிவா, இந்த 7 வருஷம் நீ தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்களா, பின்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் 7 வருஷம் அவன் என்னை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஆனால் நான் அவளை எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தேன்னு எனக்கே தெரியல, அவள் என்னை விட்டுட்டு போயிட்டானே என்னால் நம்பவே முடியல. இந்த ரிங்கை கூட நான் அவளுக்கு வாங்கி கொடுக்கவே இல்லை, இருந்தாலும் என்னமோ நான் தான் வாங்கி கொடுத்த மாதிரி அவள் எவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தா தெரியுமா, எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் ஃப்ரெண்டா, டே இப்படியே நீ நினச்சி கவலைப்பட்டுக்கிறா, வேஸ்ட்டுடா, பேசாமல் அவள் இறந்து போயிட்டான்னு ஒத்துட்டு நீ உன் லைஃப்பை பாரு, அதுதான் உனக்கு நல்லதுண்டு. ஆனால் அதுக்கு நம்ம ஹீரோ என்னால் அவளை மறக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி கண்ணீர் தாரையாக வடித்து அழுதுகிட்டு இருக்கான். இப்போ அழுது என்ன பண்ணுறது? இங்கே அதோட அப்படியே சுமித்தை கட்டுறாங்க. நான் உள்ளே வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்குற மாதிரி இருக்குது. வா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதாவது நம்ம ஹீரோயின் மாயா தான். நம்ம ஹீரோயின் மாயா இன்னும் உயிரோட தான் இருக்கா போல இருக்குது, சாகலை. ஆனால் இவனும் வந்துட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு, நான் இங்கேருந்து கிளம்பலான்ட்டு இருக்கேன், அதான் பேக் பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு. அதுக்கு இந்த சுமித்தும் சொல்கிறான், நீ இறந்துட்டானது இந்த சோனு வந்து நம்ப வைக்கிறதுக்கா இவ்வளோ பண்ணிக்கிட்டு இருக்கான், ஆனால் அவனோட கம்பெனி ஒன்றுமே இல்லாமல் போயிட்டுருக்குதா, அது அழியுத, நீ அதை பார்த்துக்கிட்டு இருக்க போறியா, ஏன் இந்த மாதிரி பண்ணுறான்ட்டு. வேறு வழி இல்லை, எனக்கு வந்து சோனு நிம்மதியாக வாழணும், அவன் நான் இறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக நான் இங்கேருந்து ஒருடைய கிளம்பலான் இருக்கேன், இன்னும் எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் தான் பாக்கி இருக்குது, அதை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது சுமித்தும் சொல்கிறான், நானும் பின்னாடியே ரொம்ப வருஷமா அப்படின்னு சொன்னா, ப்ளீஸ் அதை பற்றி இப்போதைக்கு பேசாத, நீ தான் என்னோட உயிரை காப்பாற்றின, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், உண்மையிலே நீ மட்டும் காப்பாற்றாமல் இருந்தால் நான் அப்படியே போயிருப்பேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, ஆனால் எனக்கு கண்டிப்பாக வேறு யாரையும் லவ் பண்ணுற ஐடியாலாம் இல்லை, என்னை காப்பாற்றுனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், எனக்கு லாஸ்ட்டாக ஒரே ஒரு டாஸ்க் மட்டும் இருக்குது, அதை மட்டும் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் இங்கேருந்து கிளம்பி போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கரெக்டாக சொல்லிடுறாளா. உன்னை நம்ம சோனும் சரி ரொம்ப லேட்டாச்சு, நீ தூங்கு, நான் வரைஞ்சிட்டு அவனை அப்படியே வெளியே வந்தவன் அப்படியே அவனுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. மாயா நீ ஏன் என்னோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறான், உனக்காக இத்தனை வருஷமாக காத்துக்கிட்டு இருக்கேனே அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒத்த நினச்சிக்கிட்டு அப்படியே மறக்க முடியாமல் எனக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குங்க. அதோட அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோட வீட்டுக்கு தான் வராப்புல இருக்குது. ஏதோ திங்ஸ் எடுக்க வராளா இல்லை லாஸ்ட்டாக பார்த்துட்டு போகலான்னு வராளான்னு தெரியல. வீட்டுக்குள்ளே வரும்போது அவள் இருந்த இடம் ஒவ்வொரு இடத்தையும் அப்படி பார்த்துக்கிட்டு வரா. அப்போ தான் டேபிளில் கவனிக்கிற ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்து வேறு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஹீரோயின் அவனுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்குமா. ஆனால் அந்த ஃபோட்டோ வந்து நம்ம ஹீரோக்கு சுத்தமாக பிடிக்காத போல இருக்குது. இந்த ஃபோட்டோ உனக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் இது எப்படி டேபிளில் நீ வச்சிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ளே வரான். நம்ம ஹீரோ வரான்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் ஓடி போய் அந்த பக்கமாக ஒழிஞ்சிக்கிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ இது தெரியாமல் அப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கான். வந்துட்டு மாயா நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா, நீ என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியா, உன்னை நினச்சி நான் ஃபீல் பண்ணி அழுதுவேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இவன் வேதனையில் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் நான் இறந்து போயிட்டேன்னு தெரிஞ்சு கூட நீ என்னை மன்னிக்கவே இல்லை, என்னை பற்றி நீ ஃபீல் பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ தப்பாக புரிஞ்சுக்கிற. ஆனால் நம்ம ஹீரோவா அப்படியே ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு மாயா நீ என்ன தான் நீ முயற்சி பண்ணாலும் கண்டிப்பாக எனக்கு உன் மேலே லவ்வே வராது, நான் உன்னை
மிஸ் பண்ணவே இல்லை, போதும் போதும் நீ என்கிட்ட விளாண்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தனக்கு தானே சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அப்போ தான் பார்க்குறான் அங்கே ஒரு ஃபைல் மாதிரி இருக்குது. அதாவது நம்ம ஹீரோயின் தான் வந்து ஏற்கனவே ஒரு தடவை நம்ம ஹீரோவும் அவளும் ஒன்றா இருக்கிற மாதிரி டிராயிங் பண்ணியிருப்பா போல இருக்குது. அதாவது இப்போ வந்து நம்ம ஹீரோவுக்கு கிஸ் கொடுக்குற மாதிரி. நம்ம ஹீரோ அதோட இதெல்லாம் பார்த்துட்டு எந்திரிச்சு வருவான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு உனக்கு ரொம்ப போர் அடிக்குதா, தேவையில்லாமல் ஏதோ வரைஞ்சிக்கிட்டு இருக்காண்டு. இல்லை இல்லை, இந்த நாள் கண்டிப்பாக ஒரு நாள் நிஜமாகவும் நீ நானும் ஒன்றா இருப்போம் பாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாளா. ஆமாம் ஆமாம் ஒன்றா இருப்பான், அதுவும் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சுட்டு போகும்போது உடனே நம்ம ஹீரோயின் டக்கு நம்ம கையை பிடிச்சி நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுவா, நான் வேணும்னு நினைப்பா பாருவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. இப்போ இவனும் அந்த டிராயிங்கை பார்த்தோன்னா அப்படியே க்ளோஸ் பண்ணுறான். இதெல்லாம் பார்த்து நான் உன்னை நினச்சி ஃபீல் பண்ணுவேன்னு நினைக்கிறியா அப்படிங்கிற மாதிரி அந்த டிராயிங்கை தூக்கி வீசுவானா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு நீ என்னை அந்தளவுக்கு வெறுக்கிறீல, நிச்சயமாக அவன் லைஃப்பை விட்டு நிரந்தரமாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவா. ஆனால் அவள் போன பிறகு தான் நம்ம ஹீரோ வந்து அந்த டிராயிங்ஸை பார்த்துட்டு மாயா நீ சொன்னபடியே கடைசியில் என்னை வந்து லவ் பண்ண வச்சுட்டில, உன்னை நினச்சி என்னை உருவ வச்சுட்டில, இப்போ நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இதுதானே உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இப்போ உட்காந்து கதறி அழுதுகிட்டு இருப்பான். பாவம் இது நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது. நம்ம ஹீரோவும் பாவம் அந்த டிராயிங் வச்சு அப்படி கதறி அழுதுகிட்டு இருக்கான். ஆனால் அந்த நேரம் பார்த்து இந்த வீணா இதெல்லாம் பார்த்துறா. அவள் இறந்து போயிட்டான்னு நினச்சி நீ சும்மா இருந்துறான்னு பார்த்தா, ஆனால் அவளே நினச்சி நீ இன்னும் கதறிக்கிட்டு இருக்கீல, அவள் இருந்தால் எனக்கு தான் பிரச்சனை, அதனால் அவளை கொள்றதான் சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யாருக்கா கால் பண்ணுறா. பணத்தை பற்றிலாம் நீ எதுக்கும் யோசிக்காது, எவ்வளோ பணம் வேணாலும் தரேன், ஆனால் அவள் மாயா மட்டும் உயிரோடு இருக்கக்கூடாது, அவளை எப்படியாவது கொன்று அப்படிங்கிற மாதிரி யாருக்கோ கால் பண்ணி இவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனால் மாயா உயிரோடு இருக்கிறது இவளுக்கு எப்படி தெரிஞ்சிச்சுதான் தெரியல. ஏன்னா நம்ம ஹீரோ மாயாவை தேடிக்கிட்டு இருக்கான், அவனால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அந்த வில்லிக்கு மட்டும் எப்படி தான் அந்த உண்மையெல்லாம் தெரியுமோ. அதோட நம்ம ஹீரோ நினச்சி இங்கே ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காமல இருக்குது. அப்போ தான் அவன் ஃப்ரெண்டு ஜானு வரான்டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா, நானும் 3 நாளாக உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன், மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அட்டன் பண்ணவே மாட்டேங்கிறா, உனக்கு என்னாச்சு, ஏன் இந்த மாதிரி இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கா, ப்ளீஸ் நான் எவ்வளோ சொல்கிறது, அதை மறந்துட்டு வெளியே வாடாண்டு, இப்படியே போனால் அவளை தான் நீனும் அவள் போன இடத்துக்கு போய் சேர்ந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. அப்போ நம்ம ஹீரோ ஆமால அவள் சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொன்னாங்களே, அவள் எங்கே சூசைட் பண்ணிக்கிட்டா, அவள் வீட்டிலையா, அவள் வீட்டை போய் நான் பார்க்கணும், உடனே பார்க்கணும், இப்போ என்ன பண்ணுறது, அவள் வீட்டோட சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சுமித்தை பார்க்குறதுக்கு ஆஃபீஸ் வரானா. உன்னை சுமித்து என்னதே நீ எதுக்கா இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோவோ இல்லை கடைசியாக மாயா இருந்த இடத்த நான் பார்க்கணும், அவள் எங்கே சூசைட் பண்ணிக்கிட்டான்னு பார்க்கணும், அந்த வீட்டோட சாவியை கொடு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா. நீ எதுக்கு இப்போ அது கேட்குறா, அவள் தான் இறந்து போயிட்டால, அதை நினச்சி நீ சந்தோஷம் தானே பட்டுக்கிட்டு இருக்கணும், இப்போ என்ன அவளை நினச்சி ரொம்ப கவலைப்படுற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா, இதெல்லாம் நடிப்பு தானே, உனக்கு தான் அவன் மேலே அன்பு இல்லையா, பாவம் 7 வருஷமாக உனக்காக காத்துக்கிட்டு இருந்தா, ஆனால் நீ அவளோட அன்பை புரியவே இல்லை, இப்போ என்னத்துக்கு அந்த வீட்டு சாவி அதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா, உனக்கு நான் வீட்டு சாவி தரணுமா, சரி தரேன், ஆனால் நீ வந்து மண்டிட்டு என்கிட்ட நீ கெஞ்சி கேளு, நான் வேணா உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொன்னோன்னா. நம்ம ஹீரோவும் பாவம் கண்ணை தொடச்சிட்டு எனக்கு அந்த வீட்டு சாவி வேணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்கு முன்னாடியுமே நம்ம ஹீரோ மண்டிட்டு அப்படி கெஞ்சி கேட்குறான், ப்ளீஸ் எனக்கு அந்த வீட்டு சாவியை கொடு, அவள் இருந்த இடம் லாஸ்ட்டாக அவள் என்னை விட்டு போன இடத்த நான் பார்க்கணும் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி கெஞ்சி கேட்குறான்னா. உனக்கு இதை பார்த்தனும் சுமித்து, ஓ இந்த அளவுக்கு நீ இறங்கிட்டியா என்ன, சரி நான் அந்த வீட்டு சாவியை உனக்கு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டு சாவியும் எடுத்துருந்தா இந்த மாதிரி கொடுக்க போகிறான்னா. இவனும் கை நீட்டு வாங்க போகிறதுக்குள்ள அவன் அப்படி கீழே போகிறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாமல் கீழே கிடக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு அவட அங்கேருந்து கிளம்பி போகிறான். அதோட சாவியை வாங்கிட்டு வந்தோமா அப்படி வீட்டை வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோயின் வீட்டை பார்த்துட்டு அங்கே உள்ள ஃபோட்டோலாம் பார்த்துட்டு அப்போ கூட நம்ம ஹீரோவும் ஒன்றா இருக்கிற மாதிரி ஃபோட்டோ தான் அங்கே இருக்குது. அதை பார்த்துட்டு ஏன் மாயா என்னை விட்டுட்டு போனா, நான் உனக்கு என்ன பண்ண, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கதறி அழுதுகிட்டே நம்ம ஹீரோயின் இந்த ஒவ்வொரு இடத்தையும் அவனும் பார்த்துக்கிட்டே வரானா. அப்போ தான் அப்படியே பாத்ரூமுக்கு வரான். வந்து பார்த்தா அப்படியே இன்னும் அந்த பிளட்டு கலந்த தண்ணி அப்படியே இருக்குது. அதை பார்த்தவொன்னே இவனுக்கு நம்ம மாயா அங்கே இருக்கிற மாதிரியே இருந்தோன்னா இவனும் பயந்து அப்படியே உட்காந்துறான். மாயா ஏன் இப்படி பண்ணா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா என்னை விட்டுட்டு போயிடாத ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் வந்து பார்க்குறான். நம்ம ஹீரோட பிளட்டெல்லாம் அதை இருக்குதா, அதை இவன் டச் பண்ணி பார்க்குறான். ஆனால் அந்த பிளட்டெல்லாம் இன்னும் உரையாமல் அப்படியாவா இருக்குது. இவனு பார்த்துட்டு மாயா ஏன் இந்த மாதிரி பண்ணா, இதுக்கெல்லாம் காரணம் நான் தானே அப்படிங்கிற மாதிரி அவனே அவனை தன்னைத்தானே கணத்தில் அரைஞ்சிக்கிறானா. மாயா என்னை மன்னிச்சிரு, உன்னோட சாவுக்கு நான் தான் காரணமாயிட்டேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட என்னை விட்டு போயிடாதா அப்படிங்கிற மாதிரி இவன் கதறி அழுதுகிட்டு இருக்கான். அதோட இங்கே நம்ம ஹீரோயினா இந்த ஊர் விட்டு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கான். என்ன நீ கண்டிப்பாக அப்ராட் போய்தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி சுமித் கேட்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் ஆமாம் நான் முடிவு எடுத்துட்டேன், அதனால் நீ இங்கேருந்து கிளம்புறேன், அதுதான் நல்லது, அவனுக்கு என்னை பற்றி தெரியவே வேண்டாம், நான் இறந்ததாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்களா. அப்போ தான் திடீர்னு பார்த்தா வேகமாக ஒரு கார் வருது. சுமித்து இதை பார்த்துட்டு வேகமாக மாயா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இழுக்கிறதுக்குள்ள அந்த கார் வந்து அவங்க 2 பேரும் மேலேயும் மோதிடுது. ஆனால் அவங்க 2 பேரும் அப்படி அடித்து தூக்கி கீழே கிடக்குறாங்களா. அப்போ தான் அந்த மீனா வரா. அப்பாடே நான் நினச்சி நல்லபடியாக ஆயிடுச்சு, இப்போ நீ உண்மையிலே இறந்து போயிட்டீல, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி அவள் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோவாக அப்படி உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோயினை ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு அப்போ தான் பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு கால் வருது. அதாவது அவனோட
அவனோட ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறான். டே நீ எங்கடா இருக்கா, நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படிங்கிற மாதிரி. ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்டோன்னா, டே மாயா உயிரோட தான் இருக்கா, ஆனால் இப்போ அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்குது, இப்போ அதனால ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அவளுக்கு சின்ன ஒரு சர்ஜரி போய்கிட்டு இருக்குது, சீக்கிரம் வா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நம்ம ஹீரோ என்னது மாயா உயிரோட இருக்காளா, ஹாஸ்பிட்டல் இருக்காளா, இந்த வந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவனை அறக்க பறக்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹீரோயின் ஒரு 2-3 நாள் கழிச்சு அப்போ தான் மயக்கத்துலேருந்து அப்படியே கண் முழிக்கிறாளா. நம்ம ஹீரோ பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு ஆனால் நம்ம ஹீரோ அப்படி கண்ணை முழிச்சு பார்த்தோன்னா நம்ம ஹீரோவா மாயா நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஆனால் நம்ம ஹீரோயின் நீ யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு ஆமாம் எங்கே சுமித் அவனுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறான்னா அதுக்கு ஹீரோட ஃப்ரெண்டும் சொன்னான், உன் ஃப்ரெண்டுக்கு ஒன்றும் ஆகலை, அவன் நல்லபடியாக இருக்கான், அவனுக்கு ஒன்றும் அடி பெருசாக இல்லை, அவன் நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தவன் மாயா இப்போ நீ நல்லா இருக்கல உனக்கு ஓகே தானே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான்னா நம்ம ஹீரோ நீங்கள் யாரே எனக்கு நீங்கள் யாருன்னு சரியாக எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். என்னது உனக்கு ஞாபகம் இல்லையா, என் பேர் தான் சோனு, நீ என்னை போஸ்ட் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டா, நீ நாள் 7 வருஷம் ஒன்றா இருந்தமே, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோனும் அப்படியே தலையில் கை வச்சுட்டு சாரி எனக்கு அதெல்லாம் யோசிக்க முடியல, எனக்கு ரொம்ப தலைவலியாக இருக்குது, இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லலாம். ஆனால் நம்ம ஹீரோ என்னம்மா இந்த மாதிரி சொல்கிறா, உனக்கு உண்மையிலே என்னை யாருன்னு தெரியலையா அப்படின்னு கேட்கும்போது ஆனால் அவன் ஃப்ரெண்டு வரான், டே இப்போதைக்கு நம்ம எதுவும் பேச வேண்டாம், அவள் ரொம்ப டயர்டாக இருப்பா, வா நம்ம போகலாம், அப்புறமா இதை பற்றி பேசிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து கிளம்பி கூட்டிகிட்டு போகிறானா. அதோட நம்ம ஹீரோ நேராக டாக்டர்கிட்ட வந்து இந்த மாதிரி நடந்ததுலாம் சொல்கிறான். டாக்டர் அவளுக்கு என்னாச்சு, அவள் எதனால என்னைய மறந்தா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா உடனே டாக்டர் சொல்கிறாங்க, ஒரு வேளை ஆக்சிடென்ட் ஆனதில் சில பேருக்கு இந்த மாதிரி டக்குன்னு இந்த மாதிரி மெமரி லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் உண்டு, ஒருவேளை அவங்க மனசு பாதிச்சமான ஏதாவது நடந்திருந்தா கூட அதை அந்த நேரத்தில் மறப்பாங்க, இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்சமானது விஷயம் கூட அவங்க மறக்க வாய்ப்பு இருக்குது, அதனால அவங்க எதனால அவங்கள மறந்தாங்கன்னு தெரியல, ஆனால் இது டெம்பரவரியாக தான் இருக்குது, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரும் சொன்னோன்னா நம்ம ஹீரோ சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அதோட அந்த ஜானை பார்த்து சொன்னான், டே திடீர்னு மாயாவுக்கு ஏன் ஆக்சிடென்ட் ஆனிச்சு, அவளை கொல்றதுக்காக யார் ட்ரை பண்ணா, அது என்ன ஏதுன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாகணும், அதை உடனே எனக்கு கண்டுபிடிச்சி சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரி நான் அது என்ன ஏதுன்ட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உனக்கு சொல்கிறேன்டான்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து போகிறானா. அவன் நம்ம ஹீரோ மாயாவை யாரும் கொலை பண்ண ட்ரை பண்ணியிருப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்கே ஓரளவுக்கு நம்ம ஹீரோயினுக்கு சரியாயிடுச்சு போல இருக்குது. அந்த சுமித்துமே இப்போ கொஞ்சம் நல்லா ஆகிட்டான். ஆனால் அவன் நம்ம ஹீரோயினை உட்காந்து பெட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவை நம்ம ஹீரோயினுக்காக சாப்பாடு கொண்டுட்டு வரான். அப்போ தான் இவங்க 2 பேரும் கவனிக்கிறாங்களா, அவட இவனும் உனக்கான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா அதுக்கு சுமித்து கேட்குறான், நீ எதுக்கு இதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு இருக்கா, உன்னை யார் இங்கே வர சொன்னா அப்படிங்கிற மாதிரி. நான் என் பொண்டாட்டிக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இப்போ அதனால என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மாயா உனக்கான சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், இது உனக்காக நானே பண்ணது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கொடுக்குறானா. நம்ம ஹீரோயினா இப்போ தான் சுமித் உங்களை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான், ஆனால் உங்களுக்கு எனக்கு தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு, பின்ன எதுக்கு தேவையில்லாமல் என்னை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீ அதை பற்றிலாம் இப்போ பேசாத, முதல்ல சாப்பிடு, உனக்கு பிடிச்சமான சாப்பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நீட்டுறானா. ஆனால் அவளும் அதை கையில் வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் நீங்கள் தேவையில்லாமல் வந்து திரும்ப திரும்ப என்கிட்ட பேசுறதுனால என் மனசு கண்டிப்பாக மாறப்போகிறதில்ல, உங்களுக்கு எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அதனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொண்டு வந்து சாப்பாடு அப்படியே கீழே கொட்டிட்டு அப்புறம் ஒன்று உங்களுக்கு சொல்லிக்கிறேன், அதாவது நம்மளுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுல, அதனால நான் மேரேஜ் பண்ணிக்கலான்னு இருக்கேன், அதாவது நான் சுமித்தை தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுமித் கையை பிடிச்சி அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிறான். இவரை தான் நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன், தேவையில்லாமல் என் லைஃப்பில் நீங்கள் தலையிடாதீங்க, என்னை விட்டு போயிருங்க, அதுதான் நல்லது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோவுக்கு இதை பார்க்க டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இதெல்லாம் வெளியில் வந்துட்டு வீணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கா, அவளுக்கு அதை விட டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. அதோட நம்ம ஹீரோவுமே எதுவுமே சொல்லாமல் அதோட அங்கேருந்து வெளியே வரானா. பார்த்தா வீணா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொன்னு, ஏன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த மாயா தான் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே, இப்போதான் நல்லதுன்னு சொல்லிட்டு நீங்கள் அவளை விட்டு விலக வேண்டியதானே, திரும்ப திரும்ப எதுக்கு அவளே பார்க்க இப்படி வந்துக்கிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு என்னாச்சு, என் அக்கா சாவுக்கு காரணமே அவள் தான், எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா, அந்த 7 வருஷம் பட்ட கஷ்டங்களும் அவளுக்கு மறந்து போச்சா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காளா. அதுக்கு நம்ம ஹீரோவா இல்லை இப்போ தான் எனக்கு மாயாவோட உண்மையான அன்பே தெரிய வருது, அதுவும் இல்லாமல் ஹேமா வந்து இறந்து போனதுக்கு காரணம் நிச்சயமாக மாயா இல்லை, அது ஒரு ஆக்சிடென்ட்டு, அதுக்கு மாயாவுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு, இனிமேல் இதை பற்றி நீ பேச வேணாண்ட, நீங்கள் என்ன இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் நம்ம ஹீரோ கையை பிடிச்சோன்னா நம்ம ஹீரோவை கையை எடுத்து விட்டுறான். ப்ளீஸ் உனக்கு நல்லபடியாக ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், தேவையில்லாமல் இந்த மாதிரி என் பின்னாடி சுற்றுறதை விட்டுட்டு உன்னோட லைஃப்பை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறானா. இந்த வீணாவை மாயாவை சாவடிச்சிட்டு எல்லாம் முடிச்சிடலான்னு பார்த்தா இப்போ உயிரோட இருக்கிறது தெரிய வந்துருச்சு, என்னோட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சா, இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன் மாயா, உன் லைஃப்பில் நம்ம நிச்சயமாக சோனு கிடையவே கிடையாது, அவர் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி வெறியோட சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கலாம். அதோட நம்ம ஹீரோயின் டிஸ்சார்ஜ் பற்றி கேட்குறதுக்காக இங்கே நர்ஸ்ட்டை வந்து பேசிட்டு அப்படி திரும்புகிறா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிற்கிறான். டக்குன்னு 2 பேரும் தொத்து மோதிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே விழுக போகிற நேரத்தில் நம்ம ஹீரோ அப்படி தாங்கி பிடிச்சிடான். அதுக்குள்ளே என்ன அவசரம், எதுக்காக உடனே டிஸ்சார்ஜ்லாம் பண்ணுறா, நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து நீ ரெஸ்ட்
விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொன்னா நம்ம ஹீரோயினா அதை பற்றிலாம் உங்களுக்கு தேவையில்லை அவளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் போகிறா. ஆனால் நம்ம ஹீரோ விடாமல் அவளை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா நம்ம ஹீரோயின் அப்படி கையை கடிக்கிறா. இருந்தாலும் நம்ம ஹீரோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கானா. அப்போ தான் அந்த நேரம் பார்த்து சுமித்து வரான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் மாயாவை தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அதுக்கு நம்ம ஹீரோவா நீ எதுக்கு தேவையில்லாமல் இடையில வரா, அவள் என்னோட ஒய்ஃபு, ஸோ அவள் மேலே எனக்கு இன்னும் உரிமை இருக்குது, நீ தேவையில்லாமல் இதில் குறுக்க வராதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படி தூக்கிக்கிட்டு அங்கேருந்து போகிறான். இந்த சுமித்துக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்படியே கடுப்பில் நின்றுக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினை தூக்கிக்கிட்டு வெளியே வரான். நம்ம ஹீரோயினா விடுங்க விடுங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள கார்டனில் அப்படி உட்கார வைக்கிறான்னா நம்ம ஹீரோனா டென்ஷனில் போய் அப்படி சேரில் உட்காரா. நீங்கள் ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டிவோர்ஸ் பத்திரத்தில் சைன் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு நம்ம ஹீரோ நம்ம 2 பேரும் சைன் தான் பண்ணியிருக்கோம், மற்றபடி எதுவும் நடக்கலை, அதனால நீ என்னோட ஒய்ஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நான் தான் சொல்கிறேன்ல தேவையில்லாமல் என் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்னை மறந்துடுங்க, கண்டிப்பாக அவங்க நீ நானும் நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோ நீ ஏன் அதை பற்றி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு ஒரே ஒரு தடவை சான்ஸ் கொடு, நான் நிச்சயமாக எல்லாத்தையும் மாற்றிக்கிறேன், உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனு சொல்கிறான். நம்ம ஹீரோனா உங்களுக்கு சொன்னால் புரியாதா, நீங்கள் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, அதுவும் இல்லாமல் இனிமேல் நான் ஞாபகமும் எனக்கு வர வேண்டாம் உங்களை பற்றி, ஏன்னா சுமித் உங்களை பற்றி நிறைய சொல்லிட்டான், போதும் பட்டதெல்லாம் அந்த 7 வருஷம், இதுக்கு மேலே நான் என் பட விரும்பலை, தயவுசெய்து என்னை விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறோம். நம்ம ஹீரோ டக்குன்னு கையை பிடிச்சி இழுக்க இவளும் தடுமாறி நம்ம ஹீரோ மேலே விழுந்துடா. அப்படியே ஒரு தொத்த 2 பேரும் கிஸ் கொடுத்துக்கிறாங்களா. ஆனால் நம்ம ஹீரோயின் எந்திரிக்கிறா, ஆனால் நம்ம ஹீரோ வந்து விட மாட்டேங்கிறான். அப்படி நம்ம ஹீரோவை போஸ்ட் பண்ணி அவளுக்கு கிஸ் கொடுத்தோன்னா நம்ம ஹீரோயினா ஒரு நிமிஷம் அப்படியே அமைதியாக இருந்தவா அப்போ தான் டக்குன்னு விளக்கி விட்டுட்டு எந்திரிக்கிறாளா. எந்திரிச்சா கோவமாக நம்ம ஹீரோ கணத்தில் பார்த்து ஓங்கி இறஞ்சிடா. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன தைரியம் தான் என்கிட்ட இந்த மாதிரி நடந்துக்குவீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவை பற்றியா உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இனி இல்லைன்னு சொன்னதெல்லாம் பொய் தானே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். என்ன தான் என்னை வேண்டாம் வேண்டாம் சொல்லி போனாலும் நான் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா நம்ம ஹீரோனா எதுவுமே சொல்லாமல் அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோ நிச்சயமாக இவன் என்னை மறக்கலாம் இல்லை பொய்சுறா அப்படிங்கிற மாதிரி இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பாக மாயா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன், நீ என்னட்ட தான் திரும்பி வந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட அடுத்த நாள் இவனும் நம்ம ஹீரோயினுக்காக பொக்கேலாம் வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோயினா இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி சுமித்தோட போயிட்டு இருக்கலாம். அப்போ தான் இவனை வந்துட்டு என்னம்மாயா அதுக்குள்ளே டிஸ்சார்ஜ் ஆகிட்டியா, ஏன் இன்னும் 2 மணி நேரம் இருந்து ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கேட்குறான்னா அதுக்கு நம்ம ஹீரோயின் ஏன் உங்களுக்கு வேலை வெட்டி இல்லாமல் 24 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன, நான் தான் சொல்லிட்டேன்ல திரும்ப திரும்ப எனக்கு தொந்தரவு பண்ணாதீங்க, நான் உங்களை விட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன், இனிமேல் உங்களுக்கு எனக்கும் எதுவும் இல்லை, தேவையில்லாமல் என் மேலே அக்கறை காட்டுற மாதிரி ஒன்றும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோமா அங்கேருந்து கிளம்பி போகிறா. ப்ளீஸ் என்னை இந்த முறை மன்னிச்சிட்டு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ நினச்ச காதல் அனுமே உனக்கு கொடுக்க நான் தயாராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினா முடியவே முடியாது, எல்லாம் நமக்குள்ளே முடிஞ்சிருச்சு, இனிமேல் தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லும்போது சுமித்தும் ப்ளீஸ் இதுக்கு மேலே நீங்கள் தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, மாயா விடுங்க, அவர் நினச்சபடி நிம்மதியாக சந்தோஷமாக வாழட்டும், எங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுமித்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோவுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அப்படியே நம்ம ஹீரோ கையில் கொண்டு வந்த புக்கையும் அப்படி கீழே போட்டுட்டு நின்று பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்போ அங்கே வந்த ஜானு இப்போ பார்வை கதையே மாறிடுச்சு, அவன் உன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருப்பா, இப்போ நீ என்னண்டா அவள் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா, எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறான்னு சொன்னா இவன் எனக்கு மட்டும் தான்டா, நிச்சயமாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் போகிறான்னா அது ஜானு ஐயோ நீ வாங்கிட்டு வந்த பொக்கையை விட்டுட்டு போறியாடா, நான் எடுத்துகிட்டு வரவா அப்படிங்கிற மாதிரி இவன் கிட்ட அடிச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஹீரோயினா இதுக்கு மேலே நான் இங்கே இருக்க வேண்டாம், உடனே அப்ராட்டுக்கு ஏற்பாடு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சுமித்ரா சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னும் சுமித்தும் சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவளை நம்ம ஹீரோவும் அப்படி சேடாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ தான் அவங்களோட ஃப்ரெண்டும் சொல்கிறான் நீ எதுக்கும் கவலைப்படாத, மாயா கண்டிப்பாக மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் அங்கே கவனிக்கிறாங்க மாயா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அங்கே பாரு மாயா உட்காந்துக்கிட்டு இருக்கா, இதுதான் சான்ஸ், நீ உடனே போய் அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணு, கண்டிப்பாக அவன் மனசு மாறுண்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னால் நம்ம ஹீரோ ஆமாம் இவன் நிறைய தடவை மாயா கேட்டிருக்கா, நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ரெஸ்டாரண்ட் போமா, நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணுவே அப்படிலாம் கேட்டிருக்கா, நிச்சயமாக நான் ஏதாவது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் போனால் ஆனால் அவன் ஃப்ரெண்டு டே சும்மா போகாமல் ஏதாவது அவளுக்கு வாங்கிட்டு போடா அப்படிங்கிற மாதிரி. உடனே நம்ம ஹீரோ ஆமாம்மா அவளுக்கான ஏதாவது வாங்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான்னா போயிட்டு அவனும் ஒரு பொக்கையோடு வரான். பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட் திடீர்னு தீப்பிடிச்சி எரியுது போல இருக்குது, மக்கள்லாம் வெளியே நின்றுக்கிட்டு ஐயோ என்னாச்சு திடீர்னு இப்படி தீப்பட்டி எரியுது அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடான். ஐயா உள்ளே தானே மாயா இருந்தா, மாயாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கையில் கொண்டு வந்த பொக்கையும் அப்படி கீழே போட்டுட்டு மாயா மாயா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ரெஸ்டாரண்ட் தீப்பிடிச்சி எரிஞ்சிக்கிட்டு இருக்கா, ஒன்றுமே தெரியல. இவனு கண்ணாடி வழியாக மாயா மாயான்னு அங்கிட்டுக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியில் அந்த கண்ணாடி உடைக்க ட்ரை பண்ணுறான். அங்கே உள்ளவங்களும் உடைக்க விட மாட்டாங்க. என்ன பண்ணுறீங்க, இப்படி கண்ணாடி உடைச்சிட்டா அவ்வளோதான், தீயெல்லாம் வெளியே வந்துடும், இப்படி பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவை சொல்ல கேட்காம அவன் சட்டையை கழட்டிட்டு அப்படி கையை வச்சு உடைக்க போகிறான்னா அந்த நேரம் பார்த்து சோனா அப்படிங்கிற மாதிரி சத்தம் கேட்குது. திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோயின்
நிற்கிறத பார்த்துட்டு அப்போ தான் நம்ம ஹீரோக்கு அப்படி உயிரே வந்த மாதிரி இருக்குது. மாயா உனக்கு ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணிக்கிறானா. நம்ம ஹீரோ வந்து ரொம்ப பதறனை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமே வந்து என்னாச்சு இவனுக்கு திடீர்னு என் மேலே இவ்வளோ அன்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுமே அவனை அப்படியே ஹக் பண்ண போகிறா. இருந்தாலும் இல்லை வேண்டாம், நம்ம மனசு மாறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கல் மாதிரி இருக்கா. இங்கே என்னடா அந்த வீணாக்கு இருக்கச்சியோ நம்ம ஹீரோயின் ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அடி பாவி நீ சோனுவை என்கிட்ட வந்து பிரிக்க பார்க்குறியா, நிச்சயமாக விடமாட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் லூஸ் மாதிரி கத்திக்கிட்டு இருந்தவ. அதோட நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு உண்மையை சொல்லணும், நீ உடனே வா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோட ஆஃபீஸோட டெரஸ்க்கு வர சொல்கிறா. ஆனால் நம்ம ஹீரோயினும் சரி நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா போல இருக்குது. இங்கே அதோட அடுத்த நாள் என்னடா நம்ம ஹீரோயினுக்கு இன்றைக்கி ப்ரப்போஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்காக ஸ்பெஷலாக கேக்கு, ஃப்ளவர், பொக்கே, ரிங்குன்ட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அப்படி டேபிள்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு கண்டிப்பாக நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், நீ கண்டிப்பாக நான் ஏற்றுக்குவேன், உன்னால் என்னை விட்டு பிரிஞ்சு போக முடியாது அப்படிங்கிற மாதிரி இவன் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது தான் அப்போ தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். டே நீ எங்கடா இருக்கா, உடனே கிளம்பி உன்னோட ஆஃபீஸ்க்கா, ஏன்டா திடீர்னு என்னென்னு தெரியல டெரஸில் வந்து வீணாவும் மாயாவும் ஒன்றா நின்றுக்கிட்டு இருக்காங்க, எனக்கு என்னமோ தப்பாக படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அவ்வளோ தான் நம்ம ஹீரோ பதறிறான். என்னாச்சு எதுக்காக அவங்க 2 பேரும் அங்கே போனாங்கன்னு சொல்லிட்டு இவனு வேகமாக ஆஃபீஸ் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கானா. இங்கே பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீ எதுக்காக என்னை கூப்பிட்டா, ஹேமா பற்றி என்ன உண்மையை சொல்ல போகிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்காளா. அப்போ தான் வீணாவும் சொல்கிறா, ஓ அதுவா, அது ஒன்றும் இல்லை, ஹேமா என்னோட சிஸ்டர் தான், ஆனால் என்ன பண்ணுறது, ஹேமாவுக்கு முன்னாடியே சோனுவை எனக்கு தான் நல்லாவே தெரியும், ஆனால் என்னோட லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடியே என்னோட சிஸ்டர் முந்திக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் இவன் சிஸ்டருக்கு ரத்தம் கிடைக்க கூடாமல் பண்ணது கொண்டது எல்லா உண்மையும் சொல்கிறாளா. இதெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோயினுமே அப்படியே அதிர்ச்சி ஆயிரா. என்னது உன்னோட சொந்த அக்காவை நீ தான் கொண்டியா அப்படிங்கிற மாதிரி. நான் ஒன்றும் கொள்ளலை, ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்திக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த உண்மையெல்லாம் நம்ம ஹீரோவும் பின்னாடி கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். ஆனால் என்ன எதிர்பாரா விதமாக நீ தேவையில்லாமல் சோனு லைஃப்பில் நுழைஞ்சிட்டா. இந்த 7 வருஷமாக நானும் உன்னை விட்டு எப்படியாவது கலப்பலான்னு பார்த்தேன், போகல, சரி இப்போவாது போவான்னு சொல்லிட்டு நானும் கார் வச்சுலாம் உன்னை கொல்ல பார்த்தா அப்போவும் நீ சாகலை அப்படிங்கிற மாதிரி நடந்த எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ என்னது வேணா இதெல்லாம் நீ நான் பண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா அவனும் அப்படி திரும்பி பார்க்குற. ஓ உனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சா, சரி அதை பற்றி ஒன்றும் இல்லை, ஏன்னா நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன், இனிமேல் எனக்கு நீ கிடைக்க மாட்டான்னு தெரிஞ்சிருச்சுல, இந்த மாயா தானே உனக்கு பிடிச்சிருக்குது, கண்டிப்பாக அந்த மாயாவும் உனக்கு நான் கிடைக்க விட மாட்டேன். நம்ம ஹீரோ போதும் இதுக்கு முன்னாடி எந்த தப்பும் பண்ணாத, இதோட விட்டுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி பக்கத்தில் வந்தோன்னா அவளை நிச்சயமாக நான் விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் காலத்தில் கத்தி வச்சிடா. ஆனால் இதை பார்த்தா நம்ம ஹீரோ ப்ளீஸ் தேவையில்லாமல் பண்ணாத வீணா, ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொன்னேன்னா அதுக்கு வீணாவும் சொல்கிறா, நீ மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நான் இவளை விடுறேன், இல்லாட்டி நான் இவளை விட மாட்டேன், கண்டிப்பாக இவளை கொலை பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் பைத்தியம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம். நம்ம ஹீரோ ஏதோ பேசிக்கிட்டு அப்படி பக்கத்தில் வரான். உன் லைஃப்பை நீ கெடுத்துக்காத, உன் மேலே இன்னும் எனக்கு அன்பு இருக்குது, நான் உன் மேலே அக்கறை வச்சிருக்கேன், அவனை எதுவும் பண்ண மாட்டேன், அவளை விட்டுடு அப்படிங்கிற மாதிரி நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே பக்கத்தில் வந்தவன் டக்கு நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கா. அந்த வீணாவா இவளை நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கத்தியை ஓங்கி குத்துறாளா. ஆனால் நம்ம ஹீரோ திரும்பிறான். அந்த கத்தி குத்து நம்ம ஹீரோ வயிற்றுல விழுந்துருது. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் சோனு அப்படிங்கிற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டா. அந்த வீணாமல் பயந்துடா, சோனு அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஹீரோவா உன்னை காப்பாற்றுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீ உனக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன், என் உயிரையும் தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே மயங்கி விழுந்துடான். அதோட அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதோட நம்ம ஹீரோக்கு அப்போ தான் முழிப்பு வருது. நம்ம ஹீரோ கண் முழிச்சதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அப்படியே எந்திரிச்சு நிற்கிறா. டாக்டர் உங்களை வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க, உங்களுக்கு பெருசாக எந்த பிரச்சனையும் இல்லை, 1-2-3 நாள் கழிச்சு நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். அதுவும் இல்லாமல் வீணாவும் வந்து இப்போ போலீஸ் கஸ்டடியில் இருக்கா, எந்த தொந்தரவும் இனிமே உங்களுக்கு வராது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்ப போகும்போது நம்ம ஹீரோவை கையை பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறான். நீ எங்கே போகிறா, என்னை விட்டுட்டு உன்னால் இருக்க முடியாது, ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு, நான் பெரிய தப்பு பண்ணிட்டு தான், ஆனால் ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் கழுத்தில் உள்ள செயினை அக்குறான். ஆனால் அந்த செயினில் வந்து இப்போ நம்ம ஹீரோயின் கொடுத்த அந்த ரிங்கை தான் மாட்டியிருக்கான். இந்த ரிங்கை நான் உனக்கு கையில் மாட்டி விடணும், நான் ப்ரப்போஸ் பண்ணுறேன், உன்னை மேரேஜ் பண்ணிவிட்டு சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை கெஞ்சிட்டானா. ஆனால் நம்ம ஹீரோன்னு டக்குன்னு இந்த ரிங்கை தட்டி விட்டுறா. போதும், இதுக்கு மேலே நான் உன்னை நம்ப தயாராக இல்லை, உனக்கும் எனக்கு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறேன். ஆனால் நம்ம ஹீரோ ப்ளீஸ் என்னை விட்டு போகாத, நீ இல்லாமல் நான் வாழ முடியாது, நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன், எனக்கு ஒரே ஒரு தடவை மட்டும் சான்ஸ் கொடு அப்படிங்கிற மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோனை முடியவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு அவளும் அங்கேருந்து போகிறா. நம்ம ஹீரோ மாயா போகாதான்னு சொன்னவன் ஐயோ எங்கே என்னோட ரிங்கு, அது மாயாவோட ரிங்கில் அப்படிங்கிற மாதிரி அந்த ரிங்கை தேடிக்கிட்டு இருக்கான். பாவமாக தான் இருக்குது, நம்ம ஹீரோவை பார்க்கல, இருந்தாலும் இவன் பண்ணதுக்கு நல்லா அனுபவிக்கிட்டோம். ஆனால் நம்ம ஹீரோயினா ஊர்லேருந்து அப்ராடு கிளம்பி போயிடா போல இருக்குது. சுமித்தும் கேட்குறான், என்னாச்சு நீ அவனை விட்டுட்டு வந்துட்டா, உன்னால் நிச்சயமாக இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம் என் லைஃப்பில் என்னமா அவனுக்கு இடமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காளா. சரி இனிமேல் இங்கே மாதிரி இங்கே நல்லபடியாக உன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சுமித்தும் சொல்லணும்னா நம்ம ஹீரோயினை சரிஞ்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதோட கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிடுது போல இருக்குது. நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா கதவை யாரோ திறந்துட்டு வர மாதிரி இருந்தால் மாயா அப்படிங்கிற மாதிரி எந்திரிக்கிறான். ஆனால் மாயா அங்கே இல்லை, சுமித் தான் வந்தவன் நம்ம ஹீரோவுக்கு ஒரு லெட்ரு கொடுக்க
கொடுக்குறான். என்னதான் நீ வேண்டான்னு சொல்லிட்டு மாயா உன்னை விட்டுட்டு போனாலும் அவள் சந்தோஷமா இல்லை, அவள் ஒரு நாளும் உன்னை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரிங்கு கொடுக்குறான்னா பார்த்தா அது நம்ம ஹீரோ வச்சிருந்தாலும் அந்த ரிங்கு தான். இந்த ரிங்கு எப்படின்ட்டு அன்னைக்கு மாயாவும் வந்து அந்த ரிங்கை எடுத்துகிட்டு போயிட்டு அவளுக்கு உன் மேலே இன்னும் அன்பு காதல் எல்லாமே இருக்குது, அவளால் உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு வாழ முடியாது, அதனால் நீ அவளை தேடிப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அட்ரஸ் சொன்னோன்னே நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். ஆனால் அந்த சுமிதா பாவம், மாயா கடைசி வரைக்கும் அவன் மனசு மாறல, இவன் தான் உனக்கு பிடிச்சிருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்க்கல கஷ்டமாக தான் இருக்குது. அதோட நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினை தேடி வந்துடுறான். அதோட நம்ம ஹீரோயினுமே இவனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு அப்புறம் என்னங்க இந்த எண்டிங் ரொம்ப சந்தோஷமாக முடியும். நம்ம ஹீரோ ஹீரோயின் இனிமேல் ஒன்றா சந்தோஷமாக வாழ்வாங்க. நம்மளும் இதோட கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்களும் மறந்துடாமல் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்.